பிரியாத வரம் வேண்டும். பகுதி 2. மாலை நேரத்து இளம் வெயில் பொன்னிற கீற்றுகளாக மரங்களில் பட்டு பிரதிபலித்து வர்ண ஜாலம் நிகழ்த்தி கொண்டிருக்க, கடலூர் நகரத்தின் பரபரப்பிலிருந்து சற்று தள்ளி அமைந்திருந்த சுப்ராயிலு பார்க்கில் உள்ள சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்தனர் ஜோதியும் சியாமும். அன்றளர்ந்த பூக்களாக, சிறகடிக்கும் வண்ணத்து பூச்சிகளாக, துள்ளி ஓடும் புள்ளி மான்களாக மழலை பட்டாளமும் சிறுவர் சிறுமிகளும் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்தனர். சற்றே பெரியவர்களான இளைஞர் இளைஞிகள் கூட்டம் கூட நமக்கென்ன வயசாகிவிட்டதா, நாமும் ஆடினால் என்ன என்று சறுக்கு மரத்திலும் சீசாவிலும் ஊஞ்சலிலும் மாறி மாறி விளையாட, அந்த சூழ்நிலையை ஆரவாரமாக உற்சாகமாக மனதுக்கு இதமளிப்பதாக இருந்தது. அவர்களை விட பெரியவர்களான தம்பதிகள் தங்கள் குழந்தைகள் விளையாடுவதை ரசித்தபடி வாயில் நொறுக்கு தீனி கொறித்தபடி சாவதானமாக அமர்ந்திருந்தனர். அவர்களை விட பெரியவர்கள், அதாவது வயதான பெருமக்கள், பார்க்கின் ஓரத்தில் போடப்பட்ட நடைபாதையில் அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது சிறுவன் ஒருவன் விளையாடி தூக்கி எறிந்த பிளாஸ்டிக் பந்து ஒன்று ஷியாமின் கால் அருகில் வந்து விழ, அந்த சிறுவன் மெல்லிய சிரிப்புடன் ஷியாமிடம், அங்கிள் ப்ளீஸ் பால் எடுத்து கொடுக்குறீங்களா என்றவன் ஜோதியை பார்த்தது மிரிந்த புன்னகையுடன் கைகளை நெற்றிக்கு கொண்டு போய் குட் மார்னிங் மேம் என்றான். சே குட் ஈவினிங் மை சைல்டு என்றாள் ஜோதி சிரிப்புடன். மிஸ், அன்னைக்கு எங்கள் விஜி மிஸ் கிளாஸுக்கு வராதப்ப நீங்கள் மாரல் சயின்ஸ் எடுக்க வந்தீங்கல்ல. ஓ, விஜி மிஸ் கிளாஸா நீ? உன் பேர் என்ன? விஜய் ஆண்டனி. நைஸ் நேம் என்றாள் முறுவலுடன். அப்போ நீங்கள் தானே மிஸ் சொன்னீங்க, முதலாக யாரை பார்த்தாலும் அது மதியானமோ இல்லை சாயந்தரமோ குட் மார்னிங் தான் சொல்லணும்னு சொன்னீங்களே சு என்று நாக்கை கடித்து கொண்டாள் ஜோதி. கூச்சத்துடன் ஒரு சிரிப்போடு சியாமை பார்க்க அவனோ சிரித்து கொண்டிருந்தான். சாரி விஜய் மிஸ், ஏதோ ஞாபகத்தில் தப்பாக சொல்லிட்டேன். குட் மார்னிங், போய் விளையாடுங்க. பந்தை வாங்கி கொண்டு ஓடிய சிறுவனை சிரிப்புடன் பார்த்தான் சியாம். ஜோதியிடம், ஜோதி, உனக்கு அந்த பையன் மேலே கோபம் வரலையா? அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறானேன்னு எரிச்சல் வரலையா? எதுக்கு கோபப்படணும்? அவன் சொன்னது சரிதானே, என் மேலே தானே தப்பு. அதைத்தான் சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன்னு சொல்வாங்க இல்லையா என்றதும் கைகளை மெளிதாக தட்டியவன், வெல் செட். டீச்சர் வேலைங்கிறது ஒரு மேன்மையான வேலை இல்லையா? பள்ளி என்பது இரண்டாவது வீடு தானே. குழந்தை என்ற கல்லை அற்புதமாக செதுக்கிற சிற்பிகள் போல நீங்கள் இல்லையா? போதா குறைக்கு வெளியே எங்கே போனாலும் ஏதோ ஒரு வாண்டு இல்லை ஒரு பொடிசு ஓடி வந்து விஷ் பண்ணும் இல்லையா? அவனை வியப்புடன் பார்த்தாள் ஜோதி. அடேங்கப்பா, பெரிய ஆள்தான் போல. சின்ன விஷயமா இருந்தாலும் உன்னிப்பாக கவனிப்பான் போல. அதற்குள் அவன் கரகரப்பான குரல் அவளை கலைத்தது. உன் கண்கள் விரிய பார்ப்பது அழகாக இருக்கு ஜோதி. மொத்தத்தில் ஓவியர் மாருதியோட ஓவியம் போல உயிரோட்டமான அழகு பதுமைடா நீ. என்ன இப்படியெல்லாம் விவகாரமாக பேசுகிறீங்க என்று மிரண்ட குரலில் சொன்னாலும் அடிமனதில் அதை ரசிக்கவே செய்தாள். விவாகம் நடந்ததும் இன்னும் விவகாரமாக விவரிப்பேன் என்றான். அடேங்கப்பா, எத்தனை போடுறீங்க? விவாகம் விவரம்னு முகம் சிவந்தாள். கூடவே இத்தனை இயல்பாக பேசுகிறோமா தான் என்று வியப்பும் எழுந்தது. என்ன செய்கிறது, இது வரைக்கும் தேவதையாக நான் பார்க்கல. பார்த்ததும் கவிதை ரசனைன்னு வார்த்தைகள் தானே அறிவு போல கொட்டுது. சரி, நான் கிளம்பட்டுமா? அம்மா தேடுவாங்க. குபீர் என்று சிரித்து விட்டான். ஒன்றும் புரியாமல் அவர் விழிக்க, ஏய், நீ என்ன லாலிபாப் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போகிற பாப்பாவா அம்மா தேடுறதுக்கு? இங்கே பாராத்தா, முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு தான் உன்னை அழைச்சிட்டே வந்திருக்கிறேன். கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் பர்மிஷன் எதுக்கு என்றதுமே சட்டென்று நிகழ்ந்தவளாக கண்களில் பளபளத்த கண்ணீருடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். வந்து மாமா பண்ண குழப்பத்தை பற்றி அப்பா உங்ககிட்ட சொன்னாங்களா என்று கமரலான குரலில் கேட்டதும் அவன் மனம் பாகாக உருகி போனது. அவளை அப்படியே தன் நெஞ்சோடு சாத்தி கொண்டு முகமெங்கும் அச்சாரம் வைக்க வேண்டும் என்று ஆவல் கிளர்ந்தது. ஜோதி, மாமா அதுதான் உங்கள் அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நீ எனக்காக என்னை சப்போர்ட் பண்ணி பேசினதையும் சொன்னார். அதையும் அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா என்றால் சின்னங்களான குரலில். அதை சொன்ன அந்த கணமே உன்மேலே ஏற்கனவே இருந்த பிரியம் பல மடங்காச்சு. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஜோதி. உன்னை பொண்ணு பார்க்க வந்த முதல் நாள் பஸ் ஸ்டாண்டில் நின்னப்போ உன் தோழிக்கிட்ட பேசிகிட்டு இருந்த. அப்போ ஒரு அம்மா பிச்சை கேட்டப்போ காசு கொடுக்காம பிஸ்கட் கொடுத்தியே. காசு கொடுக்காத காரணத்தையும் சொன்னப்பாரு. அப்போவே நீ என் மனசில் இடம் பிடிச்சிட்ட. ஆனால் நான் தான் என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டேன். அந்த அடுத்த நாளே உன்னை பெண் பார்க்க வந்தப்போ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா? அவளுக்கு அந்த சமயம் சம்பவம் நினைவுக்கு வர மெல்ல சிரித்தாள். அப்பா சொன்னாங்க, நீங்கள் ஃபோட்டோவை பார்க்குற முதல் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் நானும் அப்பா உங்கள் ஃபோட்டோவை காமிக்க வந்தப்போ பார்க்கல. வாவ் ஜோதி, நம்ம 2 பேரோட ரசனையும் ஒத்து போகுது என்று குதூகலித்தவன் ச என்று தலையில் அடித்து கொண்டான். ஜோதி, வந்ததிலிருந்து உனக்கு சாப்பிட எதுவுமே வாங்கி தரல பாரு. போகலாமா? ஆனந்த பவனில் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம். ஐயோ வேணாம். சரி, ஐஸ்கிரீமாவது சாப்பிட்லாம் என்றவன் பார்க்கின் உள்ளே இருந்த ஐஸ்கிரீம் பார்லரில் 2 சாக்கோபார் வாங்கி வந்தான். ஜோதி, என்னால் முடிஞ்சது சாக்கோபார், ஏழைக்கேத்த எள்ளுருண்டை.
எனக்கு சாக்கோபார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் 5 ரூபா கப் வாங்கி வந்திருந்தா 10-20 ரூபா மிச்சமாக்கியிருக்கும் இல்லையா என்றவளை வியந்து போய் பார்த்தான். இப்படி கூட பெண்கள் இருக்கிறார்களா? நினைத்தால் ஷாப்பிங், சினிமா, பீச் என்று பர்ஸை காலி செய்யும் பெண்கள் மத்தியில் இவள் கொஞ்சம் வித்தியாசமானவள் தான். அவன் ஆஃபீஸில் வேலை செய்யும் சிவா அலுப்புடன் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் அவன் திருமணம் செய்து கொள்ள இருக்கும் பெண்ணுடன் அவுட்டிங் போகிறேன் என்று சிரித்தபடி உல்லாசமாக சென்றவன் மறுநாள் பேயறிந்தது போல வந்து நின்றான். என்னடா மச்சி, இஞ்சி தின்ன குரங்கு கணக்கா முழிக்கிற என்று பசுபதி கேலி பேசவும், அட நீ வேற வயிற்றுச்சலை கலப்பாத பதி, நேற்று ஒரு நாள் அவளை வெளியில் அழைச்சிட்டு போனதுக்கு பாதி சம்பளத்தை காலி பண்ணிட்டா தெரியுமா? சரி விடுடா, காதல்ல இதெல்லாம் சகஜம் மச்சி என்று பசுபதி சமாதானம் சொல்ல, எதிர மச்சி சகஜம்? முனியாண்டி விலாஸில் ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி, அதுவும் லெக் பீஸோட, சைடிஷ்காக சுக்கா வறுவல், காடை ஃப்ரை, சிக்கன் டிக்கான்னு வெளுத்து கட்டிட்டா மச்சி. அதெல்லாம் கூட பரவாயில்ல மச்சி, என்னை பார்த்து வடிவேலு பாணியில் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்லி கூச்சப்படாமல் சாப்பிடுங்கன்னு சொன்னா பாரு, அப்போ தான் வாழ்க்கையே வெறுத்து போச்சு மச்சி என்றதுமே அந்த இடமே சிரிப்பலையில் அதிர்ந்தது. அதோட விட்டாலா, வள்ளி விலாஸில் டைட்டானிக் கம்மல் வாங்கி கொடு, சுமங்கலியில் சாம்த்ரிகா பட்டு வாங்கி கொடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டா. நொந்து நூடுல்ஸ் ஐட்டம் ஆச்சு. கல்யாணம் பண்ணி இவளோட பேராசிக்கு என்ன செய்யறதுன்னு நினச்சி பார்த்தா மனசு பூரா திக்குன்னு ஆயிடுச்சு மாமோ என்றான் நொந்த குரலில். சிவா, இதோ என்னோட அட்வைஸு, எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன் இஷ்டம். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாமே வர்றதில் தப்பில்லை. ஆனால் வாங்கணும்னு நினைக்கிற ஆசைப்படுற எல்லா பொருளையுமே நாம் வாங்குகிறோமா என்ன? இல்லையே, நம்மளால் என்ன முடியுதோ அதை தானே வாங்குகிறோம் என்றதும் கூட்டம் வாய்ப்பிழந்து நின்றது. சிவா கூட வியப்புடன், நீ சொல்கிறது சரிதான் ஷாம், ஆனால் இந்த சிக்கலை எப்படி சரி செய்கிறது? வெரி சிம்பிள். கல்யாணத்துக்கு முன்னாடி வர சம்பளத்தை அம்மா கையில் கொடுக்குறோம். ஆனால் கல்யாணம் ஆனதும் தனியாக வந்துட்டோம்னா மனைவி கையில் கொடுத்துடு. கையோட அம்மா தாயே, என்னோட சரி பாதி நீ தான். இனிமேல் இந்த வரவு செலவு கணக்கு எல்லாமே நீ தான் பார்த்துக்கணுமா? எனக்கு அந்த சாமர்த்தியமெல்லாம் கிடையாது அப்படின்னு நைஸாக 2 வார்த்தை பேசினாலே ப்ராப்ளம் சால்வ். அப்போது பசுபதி இடையிட்டு, சரி ஷியாம், பணம் கையில் கிடக்குது, நாம் ஜாலியாக செலவு செய்யலான்னு பொம்பளைங்க தாராளமாக செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டே லூசு, கேனத்தனமாக பேசுகிறியே. பெண்கள் கையில் பொறுப்பை கொடுத்தா அதை கரெக்டாக செய்வாங்க. ஆஹா, நம்மளை நம்பி பணம் தர்றாரே, நம்மளால் முடிஞ்ச அளவு சிக்கனமாக இருப்போன்னு கட்டு செட்டாக கொடுத்தனம் செய்வாங்க. எங்கேயாவது ஒரு பொம்பளை தாம் தூம்னு செலவு செய்கிறதா இருக்கும், அதை கணக்கில் சேர்க்காத. ஆமோதிப்பாய் தலையாட்டினார்கள் நண்பர்கள். எப்பா ஷியாம் சொல்கிறதும் வாஸ்தவந்தான் மச்சி. நினைவுகளில் மூழ்கியிருந்தவனை ஜோதியின் குரல் கலைத்தது. என்னங்க? ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஏதோ யோசனையில் இருந்தீங்க போல். போகலாம் ஜோதி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா மனசு எனக்கு தெளிவாயிடும். எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு ஜோதி, உனக்கு தெரியாததில்லை. நான் வீட்டுக்கு மூத்தவன், அதுவும் அப்பா இல்லாததால் எனக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி. உண்மையை சொல்லணும்னா, நீ ஒரே பெண்ணாச்சே, இத்தனை பெரிய குடும்பத்தை லைக் பண்ணுவியோன்னு தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் உன்கிட்ட இப்போ பேசின கொஞ்ச நேரத்தில் அந்த உறுத்தல் இல்லை. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் ஒரே பெண்ணாக பிறந்ததால் அண்ணன் தங்கச்சி பாசம் என்னன்னு தெரியாமலே வளர்ந்தேன். எனக்கு உங்கள் ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் வீடே எப்பவும் கலகலன்னு இருக்கும் இல்லையா? எனக்கு இப்படி ஒரு பெரிய குடும்பத்தில் வாழணுன்னு தான் ஆசை என்று சொன்னவளே வியப்புடன் பார்த்தான். ஜோதி, எங்கள் ஃபேமிலியை பிடிக்கும்னு சொன்னியே, என்ன என்று கேட்டவனுக்கு, ஆஹா, அசட்டுத்தனமாக கேள்வி கேட்குறோமே என்று நினைத்தான். ஃபேமிலின்னா அது நீங்களும் சேர்த்து தானே என்று புன்னகையுடன் சொன்னவள், அம்மா தேடுவாங்க என்றாள் தவிப்புடன். சரியான அம்மா பைத்தியம்பா என்று சிரித்தவன் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மகளின் தாமரை போன்ற மலர்ந்த முகமே லலிதாவுக்கு அவளின் மனதை புரிய வைத்தது. எப்படி இருக்கிறீங்க என்று ஷாம் லலிதாவை கேட்கவும், நல்லா இருக்கேன் தம்பி, மனசில் எதுவும்? ஆண்டி, அதை பற்றி எதுவுமே பேச வேணாம். இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா? நாளைக்கு பண்ணிடுவாங்க. சரி, நான் கிளம்புறேன், உடம்பை பார்த்துக்கோங்க, வர்றேன் சார் என்றவன் ஜோதியிடம் கண்களால் விடை பெற்றான். மகிழ்ச்சியான மனதில் பாடல் வரிகள் நினைவு வந்தது. ஷியாம் சென்றதுமே செல்ஃபோன் சினுங்க ஸ்க்ரீனில் விஸ்வநாதனின் நம்பர் மெலிர்ந்ததை கண்டாள். அம்மா, மாமாவோட ஃபோன். அதுவரை இலகியிருந்த லலிதாவின் முகம் இறுகியது. இங்கே குடுமா என்று ஃபோனை வாங்கினாள். என்ன லலிதா, என்னாச்சு? உடம்பு இப்போ பரவாயில்லையா? நானும் மணி அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கிறோம். நேற்று தான் மூர்த்தி சொன்னான். நேற்று மூர்த்தி சொன்னதை கேட்டு இன்னைக்கு தான் பார்க்க வர்றியா? ரொம்ப தான் அக்கறை என்றால் ஏளனமாக. ஆனால் அவளின் ஏளனம் புரியாமல் ஏதோ ஹாஸ்யத்தை கேட்டது போல சிரித்த விஸ்வநாதன், கோபமா லலிதா? இல்லை, இப்போ எதுக்கு இங்கே வர்ற? நாங்கள் யாரும் உன்னை வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடலையே. ஓஹோ, நாரதர் கலகம் பண்ணாமல் அதில் இந்த குடும்பம் நல்லா இருக்கா இல்லையா, காலகாலத்தில் போய் சேர்ந்துடுமான்னு வேவு பார்க்க வர்றியாக்கும் என்றாள் கடுப்புடன். அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் அமைதியா என்று ஜோதி சொல்வதற்குள், நீ சும்மா இருடி என்று சிரினாள்.
எதுவும் பேசாது என்று பரமசிவன் சைகையால் சொல்ல ஜோதி அமைதியாகிவிட்டாள். என்ன லலிதா, மரியாதை தேயுது என்று விஸ்வநாதன் கேட்க, அடப்பாவி, என் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கின உனக்கு மரியாதை வேற கேட்குதா? நல்லா கேளு, என் ஒரே ரத்த சொந்தம்னு உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருந்தேன். ஆனால் இனிமே நீ செத்தா கூட வராத. நீ செத்தா நான் வரமாட்டேன், நான் செத்தா நீ வராத. இன்னியோட இந்த அண்ணன் தங்கை உறவு திரிஞ்சு போன பால் மாதிரி தான் என்று ஆங்காரமாக பேசி தொடர்பை துண்டித்தாள். அவளை வியப்புடன் பார்த்த ஜோதி, அம்மா, உனக்கு இவ்வளோ கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஜோதிமா, லலிதா இந்த சமயம் பேசினது கரெக்டு. ஆனால் லலி, காலம் இப்படியே இருக்காது, மாற்றம் வரும். மூர்த்திக்காக நாம் மன்னிக்கணும் என்றார் நயமாக. முடியாதுங்க என்றால் திடமாக. லலிதாவின் பேச்சால் அதுவரை ஆளுக்காக இருந்த விஸ்வநாதனின் மனம் முதன்முறையாக மனசாட்சி உறுத்தி யோசிக்க ஆரம்பித்தது. சிறு வயதிலிருந்தே லலிதா அவருக்காக விட்டு கொடுத்த நிறைய விஷயங்களை எண்ணி பார்த்தவருக்கு முதல் முறையாக தங்கையின் மேல் உண்மையான அன்பு வெள்ளம் பெருகியது. ஆனால் லலிதா வெறுத்து ஒதுக்கியதும் இனி சேரவே முடியாது என்று மருகிய மனதுக்கு பாந்தவனாக வந்தான் ஷியாம். அதன் பிறகு எல்லாமே விரைவாக நடந்தது. முதல் வாரம் நிச்சயதார்த்தம் ஜோதியின் வீட்டிலேயே நடந்தது. மறுவாரம் திருமணம் என்று முடிவானது. மயில் கழுத்து வண்ண பட்டுப்புடவையில் முத்துக்கள் கோர்த்த வேலைப்பாடோடைய அந்த புடவை அழகாக இருந்தது அவளுக்கு. மேலும் அழகு சேர்த்தது அது. நேர்த்தியான சிகை அலங்காரமும் அளவான ஒப்பனையிலும் ஜொலித்த அவளை பார்த்து மயங்கி போனான் ஷியாம். கை வளையல்கள் கலக்கலக்க, பட்டுப்புடவை சரசரக்க, காலில் அணிந்த கொலுசுகள் மெல்லிய சங்கீதம் போட, ஏதோ ஒரு சாம்ராஜ்யத்து இளவரசி போல சிறு கம்பீரத்துடன் நடந்து வந்த அவளை பார்த்த நண்பன், மச்சான், ஒரு தேவதை வந்துட்டா உன்னை தேடி என்று கோரஸாக படமுகம் சிவந்தவனாக, டே ரொம்ப டீஸ் பண்ணாதீங்க, இங்கே பாருடா, மாப்பிள்ளை வெக்கப்படுறான் என்று சீண்டியவர்களை ஜோதியின் முகம் அதைவிட சிவந்திருப்பதை கண்டு, மிஸ்டர், சிஸ்டர் முகம் அதுக்கு மேலே சிவந்து போச்சுடா என்றதுமே அந்த இடமே சிரிப்பால் அதிர்ந்தது. இன்ப அவஸ்தையாக இருந்தது ஜோதிக்கு. அதன் பிறகு நடந்த சம்பிரதாயங்கள் ரசிக்கக்கூடியதாக இருந்தன. நிச்சயத்தை முன்னின்று நடத்திய புரோகிதர் ஷியாமிடம், பெண்ணுக்கு நகை போடுறதுனா போடுங்க. 2 பவுனில் டாலர் வைத்த சங்கிலியை அவளின் சங்கு கழுத்தில் போட்டான். செயினை போடும்போது கழுத்தில் குறுகுறுத்த அவன் விரல்கள் உடலில் மின்சாரத்தை ஏற்படுத்தியது. அவளை தொட்டதுமே அவனும் அந்த அதிர்வை பரவசத்துடன் அனுபவித்தான். என்ன இது, மாப்பிள்ளை பிடிச்சு வச்ச பிள்ளையார் போல இருக்கிறாரு. மாப்பிள்ளை தம்பி, செயினை போட்டாச்சில்ல, போய் உக்காருங்க என்று சிரிப்புடன் சொன்னதும் சட்டென்று சுதாரித்தவன் சிரித்தபடியே அமர்ந்து கொண்டான். சுவாமுக்கு கட்சி பிடுங்கடா, ரொம்ப வலியுது. அடப்பாவி, சாக்கடிச்சப்பில் நின்று நம்ம ஆண்வாருக்கத்தோட மானத்தையே கப்பல் ஏற்றிட்டான்டா. நிச்சயம் பண்ணினதுக்கே தேங்கி குடித்த நரியாட்டம் ஆயிட்டான். பரிதாபமாக முகத்தை கொய்த்து கொண்டான் ஷியாம். ரொம்ப வாராதீங்க மச்சி, இது வெறும் ட்ரெய்லர் தான்டா. மெயின் பிக்சர் உனக்கு கல்யாணம் ஆகும்போது தான் தெரியும். அதற்குள் புரோகிதர் மீண்டும் குறுக்கிட்டு, மாப்பிள்ளைக்கு நகை போடுறதுனா போடுங்க. தாரிணியின் கைகளில் அழகான பிரேஸ்லெட்டும் செயினும் கொடுத்து ஜோதியிடம் கொடுக்க சொன்னாள் லலிதா. இதை மாப்பிள்ளைக்கு போடணுமா? தரு, அப்பாவை போட சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் சிநேகிதருங்க எல்லாமே ரொம்ப கலாட்டா பண்ணுறாங்கடி. உதவிலும் நீ தான் போடணும் என்றதும் ஆசையும் பயமும் மாறி மாறி தாக்க மெல்ல ஷியாமிடம் சென்றவள் அவன் கழுத்தில் செயினை போட்டு கைகளில் பிரேஸ்லெட் போட்டாள். அதற்குள் நண்பர்களுக்குலாம், மச்சி, சிஸ்டர் காப்பு கட்டிட்டாங்க என்று கலாய்க்கவும் படபடப்புடன் தன்னிடம் சென்று அமர்ந்து கொண்டாள். அதன் பிறகு அறுசுவை விருந்து முடிந்து ஷியாம் வீட்டினர் கிளம்ப தயாரானதும் ஷியாம் ஜோதியிடம் பேச தேடினான். மாமா, நாங்கள் கிளம்புறோம். ஜோதி எங்க? மேலே மாடியில் தாரிணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா மாப்பிள்ள என்றவர் பக்கத்து வீட்டு சிறுவனிடம், கண்ணா, ஜோதி அக்காவை வர சொல்லு. இல்லை மாமா, வேணாம், நானே போகிறேன் என்றவன் படிக்கட்டில் ஏறினான். மாடியில் கலகலவென்று பேச்சு குரல் கேட்க தனக்குள் சிரித்து கொண்டா. ஜோதி என்று அழைக்கவும் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. ஆனால் தாரிணியோ, வாங்க அண்ணா, நான் கிளம்புறேன் என்று சொல்ல, ப்ளீஸ் இருடி என்று ஜோதி அவளின் கையை பற்ற, இல்லை டைம் ஆச்சு, கிளம்புறேன். தவிர உங்களுக்கு இடையே பேச 1000 விஷயம் இருக்கும். நான் எதுக்கு நந்தி மாதிரி? நாளைக்கு பார்க்கலாம் வரேன் அண்ணா என்று ஓடியே விட்டாள். மெல்லிய படபடப்புடன் இருந்தாள் அவள். இவன் அருகில் வருவதே இன்ப வேதனையாக வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல வினோதமான உணர்வு எழுகிறது என்ற தவிப்பு. பால் நிலவின் வெளிச்சம் வெள்ளிக்கீற்றாக தென்னங்கீற்றில் பிரதிபலித்து சூழ்நிலையை ரம்யமாக்கியது. நிலவின் ஒளி பக்கவாட்டில் நின்றிருந்த அவளின் ஒரு பக்க கன்னத்தில் பட்டு மேலும் அழகூட்டியது. இந்த அழகு தேவதை இன்னும் சில நாட்களில் என்னுடையவள் என்று நினைக்கையிலேயே பூரிப்பாக இருந்தது. இதை தான் பார்த்து ரசித்து பாரதி சொன்னது போல, சுட்டுமிழி சுடர் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்று பாட வேண்டும் போல. ஜோதி, ரிலாக்ஸ்டாயிரு. நான் என்ன புலியா சிங்கமா? என்னை பார்த்தா தடுமாறி போகிற?
இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல. சரிடா, செயின் டிசைன் பிடிச்சிருக்கா? இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருந்த ஜோதி, என் கண்ணே பட்டிடும் போல. அத்தையை சுற்றி போட சொல்லு. அப்பொழுது தான். அவனை நன்றாக பார்த்தாள் ஜோதி. இளநீல சட்டையும் ஜீன்ஸும் அணிந்து அலையலையாக வாரப்பட்ட தலையுடன் ஒப்பனை எதுவும் இன்றி கம்பீரமாக இருந்தான். மேல் சட்டையின் 2 பட்டன்கள் போடாமல் மார்பின் சுருண்ட முடி ஆண் அழகனாக அவனை காட்டியது. அதற்குள் மிக அருகில் அவனின் காந்த குரல் சுண்டி இழுத்தது. என்ன ஜோதி, உன் அளவு இல்லைனாலும் ஏதோ உனக்கு கொஞ்சமாவது பொருத்தமாக தெரியறனா? சூப்பராக இருக்கிறீங்க, ஆன்ட்டியை சுற்றி போட சொல்லுங்க என்றாள் நாணச்சிரிப்புடன். ஏய் நிஜமாவா என்றான் வியப்புடன். அடிப்பாவி, நான் தான் பொய் சொல்கிறேன்னா நீ எனக்கு மேலே பொய் சொல்கிறியே என்று சீண்டினான். இல்லை, ஐ ப்ராமிஸ். நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் செலவு பண்ணினேன். நீங்கள் கேஷுவலாக சிம்பிளாக நல்லா இருக்கிறீங்க. ரியலி? அப்படியே இரு ஜோதி, ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது கன்னத்தில் என்று புரியாமல் அவசரமாக கை கன்னத்திற்கு கொண்டு போனவளை அவளை எதிர்பாராத வண்ணம் இடையை பிடித்து இழுத்தவன் மெல்ல நெற்றியில் மென்மையாக மொத்தமிட மூளைக்குள் சிட்டுக்குருவி பறப்பது போல, உடலெங்கும் புது ரத்தம் பாய்வது போல, ஆகாயத்தில் ஜிவ்வென்று பறப்பது போல உணர்ந்தாள். கால்கள் தொய்ந்து போக துவண்ட நிலையில் இருந்த அவளை ரசனையுடன் பார்த்தவன், ஜோதி, மனமாற பாராட்டின உனக்கு என் இனிய பரிசு என்று இதழ்களில் முத்தமிட்டதும் உலகமே மறந்து போனது அவளுக்கு. சட்டென்று உள்மனம் கொண்ட இயல்பான எச்சரிக்கை உணர்வினால் அவனை பிடித்து தள்ளியவள், அம்மா தேடுவாங்க, நான் போகிறேன் என்று ஓடினாள். ஓடியவளை அவனின் ரசனையான சிரிப்பு தொடர்ந்தது. சற்று நேரத்தில் ஷியாம் கிளம்பியதும், அம்மா டயர்டாக இருக்கு, தூங்க போகிறேன் என்று அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தினாள். வேகமாக உடையை மாற்றிக்கொண்டு படுக்கையில் விழுந்தவளுக்கு உறக்கம் வரவில்லை. ஷியாமின் ஸ்பரிசம் அவளை பெரிதும் பாதித்து உறக்கம் படாமல் தடுத்தது. அடேங்கப்பா, ரொம்ப துணிச்சல் தான் அவருக்கு. அந்த நேரம் யாராவது பார்த்துருந்தா என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க? ஆனாலும் தானும் அவன் தந்த முத்தத்தில் மகிழ்ந்துதானே போனேன் என்று தன்னையே கடிந்து கொண்டாள். பாட்டு கேட்டாலாவது உறக்கம் வரும் என்று எண்ணியவள் பண்பலையை வைக்க ஒலித்த பாடல் மேலும் அவளை நிலைகுலையச் செய்தது. இன்று வந்த இந்த மயக்கம், இந்த வேணையே வேண்டாம் என்று ரேடியோவை நிறுத்தி உறங்கச் சென்றவளை செல்போன் அழைத்தது. ஸ்க்ரீனில் ஷியாமின் நம்பர் மலர்ந்தாள். ஹலோ ஜோ. அவன் சுருக்கமாக தன்னை அழைத்ததுமே பூரித்த அவளின் உள்ளம் ஷியாம் ஷியாம் என்று உச்சரித்தது. தூங்கிட்டியா? இல்லை. தூக்கம் வரல தானே? எனக்கும் அப்படித்தான். மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு வானத்தில் நட்சத்திரம் எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் நீ என் பக்கத்தில் இருப்ப. இன்னும் 1 வாரம் எப்படி இருக்கிறதுனே தெரியலடா என்றான் பெருமூச்சுடன். அவளுக்கு சிரிப்பு வந்தது. 1 வாரம் தானே, 1 நிமிஷமாக ஓடிடும். ஏய், 1 வாரம் தெரியுமா என்று அவன் சொல்லவும் கல்லுக்கென்று சிரித்தவளை, உன் சிரிப்பு என்ன மயக்குது ஜோ. ஒரு நாளைக்கு எத்தனை பொய் தான் சொல்வீங்க என்றாள். ஜோ, உனக்காக ஸ்பெஷல் காலர் டியூன் ஒன்று செட் பண்ணி அனுப்பியிருக்கிறேன், கேட்டுட்டு சொல்லு என்று தொடர்பை துண்டித்து மறுபடி அழைத்தான். நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ் என்று ஒலித்தது. குப்பென்று முகம் குங்குமமாக சிவந்தது. ஜோ, எப்படி இருக்கு காலர் டியூன்? பிடிச்சிருக்கா? இந்த பாட்டு எதையோ ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கா என்று சீண்டினான். நல்லா இருக்கு, ஆனால் ஸ்கூலில் இருக்கும்போது இந்த டியூன் வந்தால் என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஓ ஆமாம், இல்லை சாரிடா, நான் அதை மறந்தே போயிட்டேன், அதை நீக்கிடு. உங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லையே? சேச்சே இல்லைடா, நீ சொல்கிறது கரெக்டு தானே. அப்புறம் ஜோ, நம்ம நிச்சயத்துக்கு மூர்த்தியை மட்டும்தான் பார்த்தேன், உங்கள் மாமா அத்தையை பார்க்கவே இல்லையே, அவங்க ஏன் வரல? எதுவும் கோபமா? சட்டென்று முகம் சோர்ந்தாள். ஏய் ஜோ, என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு, உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன்னா? மாமா பண்ண குழப்பத்தால் அம்மா மாமாவை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, மூர்த்தி மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. மாமாவுக்கு வர ஆசையாக இருந்தாலுமே அம்மாவுக்காக வரல. அவர் மனசு மாதிரி திருந்தி வரும் சமயம் அம்மா வெறுத்துட்டாங்க. நீர் அடித்து நீர் விலகாது ஜோ. அது சரி, அவர் மனம் மாறிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் 2 நாளைக்கு முன்னே ஸ்கூலுக்கு வந்து என்னை பார்த்தாரு. அத்தையும் வந்திருந்தாங்க. நாங்கள் வரலைனாலும் எங்கள் ஆசீர்வாதம் உனக்கு உண்டுன்னு சொன்னாங்க. கண் கலங்கி சொன்னதுமே எனக்கு சங்கடமாக போச்சு. இதில் என்ன வேடிக்கைன்னா, மாமா மனசில் கல்மிஷம் இருந்தப்போ அம்மா அவர் மேலே பாசமாக இருந்தாங்க. ஆனால் அவராக திருந்தும் போது அவரை வெறுத்துட்டாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்கா ஜோ? உண்மையை சொல்லணும்னா அவர் மேலே கோபம் இருந்தது. ஆனால் மன்னிப்போம் மறப்போம் நீதி கதைகள் சொல்கிறேன். நானே அதை கடைப்பிடிக்கலைன்னா எப்படி? நான் மன்னிச்சு மறந்துட்டேன். ஹார்ட்ஸ் ஆஃப் யூ டூ ஜோ. உன் கூட பேசிகிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியல. அழகன் படத்தில் மம்முட்டியும் பானுப்பிரியாவும் ஒரு ராத்திரி பூரா பேசுகிற மாதிரி பாட்டு காமிப்பாங்களே, அது மாதிரி விடிய விடிய பேசலாமா? விடிய விடிய பேசினா நான் ஸ்கூல்லையும் நீங்கள் ஆஃபீஸ்லேயும் தூங்க வேண்டியது தான். ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு என்று சிரித்தவள், இவ்வளவு ஃப்ரீயாக நானா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்? சந்தேகமாக இருக்குது. எனக்கும் தான். பெண்களை பார்த்தாலே ஒதுங்கி போவேன். என் மனசில் முதலாக சலனம் ஏற்படுத்தினதே நீ தான். நீ எப்போ கல்யாணம் ஆகி என் பக்கத்தில் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவேனோ ஆவலாக இருக்குது.
அப்படியா, இருங்க, உங்கள் காதில் ரத்தம் வர்ற வரைக்கும் பேசுகிறேன். சரி, ஃபோனை வைக்கிறேன். என்று மனமே இல்லாமல் ஃபோனை வைத்தனர். நாட்கள் சிறகு முழித்த வண்ணத்து பூச்சியாக பறந்தது. தினமும் காலையில் இருவரும் பேசிக்கொள்வதை வழக்கமாக கொண்டனர். மாலையிலும் அப்படியே அவரவருக்கு அன்றைய தினம் நிகழ்ந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர். ஸ்வீட் நத்திங்ஸ் என்பார்களே, அது போன்ற உரையாடலை திருமணத்திற்கு 2 நாட்களாக ஷியாம் அவளிடம், என்ன ஜோ, இன்னைக்கு சாயந்தரம் பார்க்கில் மீட் பண்ணலாமா? உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. ஐயோ, நான் மாட்டேன். ஐயோ, ஏன்பா? நலுங்கு வச்சாச்சு, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அதுதான் இங்கேயும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நாம் காதலர்களாக சந்திக்க போகிற கடைசி சந்திப்பாக இருக்கட்டுமேன்னு நினச்சேன். அவளுக்கும் ஆசைதான். ஆனால் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று ஒன்று இருக்கிறதே. என் தோழிகள் எல்லாம் வர்றாங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். சரி ஜோ, இது நியாயமா? எது அடிப்பாவி, செய்கிறதும் செஞ்சுட்டு கேள்வி வேறையா? என்ன சொல்கிறீங்க? இதென்ன? இதெல்லாம் சரியில்லை ஜோ. எப்பா, சஸ்பென்ஸ் வைக்காமல் சொல்லுங்கள் என்னென்னு. நீ பாட்டுக்கு காலர் டியூன் வந்தே மாதரம் அனுப்பிட்டோன்னு திடீர்னு செல்லில் அந்த பாட்டு கேட்டதும் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. சும்மா கலாட்டா பண்ண அனுப்பினேன், அதை டெலீட் பண்ணிவிடுங்க. எனக்கு முதல்ல அனுப்பலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம்தான். இப்போ எல்லாம் நிறைய பேர் காரில் ரிவர்ஸ் ஹாரனாக அதை வைக்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. சரி, ஏதோ விளையாட்டுத்தனமாக செஞ்சுட்டேன் என்றால் மன்னிப்பு கோரும் குரலில். யூ ஃபைன் லவ்விங் நட் என்று சிரித்தான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஜோ. ஒரு தடவை லாரன்ஸ் ரோடு சிக்னலில் வண்டியில் வெயிட் பண்ணப்போ சிக்னல் விழுந்தது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தன் குழந்தை அலற மாதிரி சத்தம் செட் பண்ணியிருந்தான். அது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கிறதுக்கு பதில் திசை திருப்புற மாதிரி இருந்துச்சு. இருக்கிற சவுண்ட் பொல்யூஷனில் இது தேவையில்லாத தொந்தரவு. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸை கவனிச்சோ, நான் அப்புறமா பேசுகிறேன் என்று செல்லை அணைத்தான். அடுத்து வந்த 2 நாட்களும் இனிமையாக கலகலப்பாக செல்ல மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் இருந்த திருமண நாள் பொழுதும் அழகாக புலர்ந்தது. திருமணத்திற்கு முதல் நாள் மாலையில் வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது. மெல்லிசை குழுவினர் இனிய பாடல்களை பாட மண்டபமே உறவினர்கள் நண்பர்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. மேடையில் நடுநாயகமாக ஜோதியும் ஷியாமும் புன்னகையுடன் கைகுவிப்பபடி நின்றிருந்தனர். அடற்பச்சையில் மெரூன் பார்டர் கரையிட்ட புடவையும் தோதான ரவிக்கையும் அளவான ஒப்பனையுடன் வந்தவளை பார்த்த ஷியாம் அயர்ந்தே போனான். அன்னம் போல அசைந்து நடந்து வரும் அவளை பார்த்து மெய் மறந்தான். ஜோதி உள்ளே வரும்பொழுது சூழ்நிலைக்கேற்ப ஆர்கெஸ்ட்ரா குழு தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது. நம்பி, உன்னை நம்பி. இந்த மைத்துனன் கைத்தலம் பற்றிட வந்தது. தம்பி தங்க கம்பி என்று பாடவும் ஷியாமின் நண்பர்கள் கைகளை தட்டி கொண்டு மெல்லிதாக ஆடி அந்த இடத்தையே அமர்க்கலப்படுத்தினர். அவர்களோடு சேர்ந்து மேடையில் இருந்த சில குழந்தைகளும் ஆட ரசனைக்குரிய அந்த வேளையில் விஸ்வநாதன் மனைவியுடன் தயங்கியபடியே உள்ளே வந்தார். அவரை கவனிக்காத லலிதா தன் தோழியிடம் பேசிக்கொண்டிருந்தாள். லல்லி, பசங்க என்ன கலாட்டா பண்ணுறாங்க பாரு. இதெல்லாம் இந்த வயசுக்கே உரிய கலாட்டா தான். கல்யாணி, லெட் தம் என்ஜாய். சரி லல்லி, தப்பாக நினைக்காத. 1000 தான் இருந்தாலும் மன்னனை ஒதுக்கி இந்த கல்யாணம் செய்கிறது சரியா லல்லி? கல்யாணி, அண்ணனா அவன்? எங்கள் குடும்ப சந்தோஷத்தை வெட்ட வந்த கோடாரி காம்பு. அவன் வேணாம் எனக்கு. அவன் சார்பாக மூர்த்தி இருக்கிறான், போதும் என்று சொல்லும்போதே, லல்லி, உங்கள் அண்ணன் வர்றாரு பாரு. எங்கே என்று கல்யாணி சுட்டி காட்டிய திசையில் பார்த்த லலிதாவுக்கு கோபம் தலைக்கேறியது. அதற்குள் விஸ்வநாதன் தம்பதியரை வரவேற்ற பரமசிவம் அவர்களை அமர வைத்தார். பற்களை கடித்தவாறு அவரை பார்த்தவள் பரமசிவத்தை ஜாடையாக அழைத்தாள். அருகில் வந்தவரிடம், நானே உறவு வேணான்னு கூப்பிடவே இல்லை, நீங்கள் ஏன் கூப்பிட்டீங்க? லல்லி, நான் கூப்பிடல. நல்ல விசேஷத்துக்கு அது பகைவனாக இருந்தாலுமே வரவேற்கிறது தானே முறை. நீ தான் பத்திரிக்கை அனுப்பினியோன்னு நினச்சேன். நான் உங்களை கேட்காம அனுப்புவேனா? சரி, போகட்டும் விடு லல்லி. எத்தனை நாளைக்கு தான் மனசில் பகையை வச்சு புழங்குவ? போகட்டும் விடு. ஏதோ ஒரு சிறு பிள்ளைத்தனமாக செஞ்சிட்டாரு, மறந்துடு. இப்பொழுது விழித்து நின்றது அவள். யாராக இருக்கும் என்று நினைக்கும் பொழுதே போரி தட்டியது. ஆம், இது ஜோதியின் வேலையாகத்தான் இருக்கும் என்று நினைத்தவள் வேகமாக ஜோதியிடம் சென்றாள். ஜோதி, உங்கள் மாமா வந்திருக்கிறாரு பாரு. எங்கேம்மா என்று ஆவலுடன் திரும்பி பார்த்தவள் முகத்தில் மலர்ச்சி. அம்மா, நாம் கூப்பிடாமலே மாமா வந்திருக்கிறார் பாரு என்று சொன்னதும் தூக்கி வாரி போட்டது. அப்படியென்றால் ஜோதியும் கூப்பிடவில்லை. அலையா விருந்தாளியாக கலகம் மூட்ட வந்திருப்பானோ? என்ன ஜோ என்று ஷியாம் கேட்க, வந்து மாமா வந்திருக்கிறார் பாருங்க. அப்படியா என்றவன் லலிதாவை பார்த்து, அத்தை, நான் தான் அவரை பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டேன். பாவம் அத்தை அவரு. இல்லை தம்பி, அவர் செஞ்ச ஈனத்தனமான வேலை. இருக்கட்டும் அத்தை, எத்தனை தடைகள் வந்தாலுமே நானும் ஜோதியும் ஒன்றா சேரணுங்கிறது பிராப்தம். போகட்டும் விடுங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவரை ஒதுக்கி வச்சுட்டு செய்கிறது சரியா படலை எனக்கு. தவிர ஜோதியும் அவர் மேலே பாசமாக இருக்கிறா. நீங்கள் கல்யாணத்துக்குன்னு சொல்லலைன்னு வருத்தப்பட்டா. மூர்த்திக்காக அவரை மன்னிக்கலாம் இல்லையா அத்தை என்று சொன்னதுமே லலிதாவுக்கு அவன் சொல்வது நியாயம் என்று பட்டது.
இவன் உண்மையிலேயே உயர்ந்த குணங்கள் கொண்டவன்தான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பதற்கேற்ப என் அண்ணனை தன் உயர்ந்த குணத்தால் நாணச் செய்து விட்டான். மனம் நெகிழ்ந்து போனது அவளுக்கு. அதே நேரம் விஸ்வநாதன் தம்பதியர் மணமக்கள் அருகே தயங்கியபடி வந்தார்கள். லலிதா, என்னை மன்னிப்பியாமா என்றது சட்டென்று கண்கள் கலங்கியது. அண்ணா, என்ன அண்ணா இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணி, நீங்களும் வாங்க. மலர்ச்சி அடைந்த ஜோதியின் முகத்தை பார்த்தான் ஷியாம். செய்த சிறு செயல் அவள் முகத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. அதற்குள் ஜோதி அவனை பார்த்து வந்து, ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோதானே, இங்கே எல்லாரும் இருக்கிறாங்க. தனிமையில் ஒரு தடவை உன்னை பாராட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி நாளைக்கு நைட் எனக்கு தேங்க்ஸ் சொல்லு. முகம் சிவந்து போனவளாக, உங்களுக்கு வேறு எதுவுமே பேச தெரியாதா? கல்யாணம் ஆக போகிறவங்க வேறு எதை பற்றி பேசுவாங்களா என்று மேலும் சிவக்க வைத்தான். வரவேற்பு முடிந்து அனைவரும் சாப்பிட்டு முடித்தது. மண்டபத்தின் சலசலப்பு சற்று ஓய்ந்தது. அடுத்த நாள் காலை நல்ல நேரத்தில் அவளின் சங்கு கழுத்தில் மங்கள நான் போட்டினான் ஷியாம். முதல் நாளே கலைமதியும் அவளின் கணவரும் வந்திருந்தனர். சற்றே மேடிட்டிருந்த வயிற்றின் மேல் ஒரு கையும் கணவருடன் கையை கோர்த்தபடி வந்தாள் கலைமதி. ஜோதியை பார்த்ததுமே அவளுக்கு பிடித்து போனது. கலைமதியும் இளமதியும் ஜோதியிடம் நன்றாக பழகிவிட்டனர். சுந்தர் மட்டும் தயக்கமாக ஒன்றிரண்டு வார்த்தைகள் பேசுவான். ஜோதிக்கு அந்த குடும்பத்தை மிகவும் பிடித்து போனது. அண்ணியை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று கலைமதி சொல்ல, ஆமாம் அண்ணே என்று இளமதியும் சேர்ந்து கொள்ள, ஆஹா அல்லிரா, நீங்கள் ஒன்று கூட்டிட்டாங்கப்பா, நான் டெபாசிட் எழுந்த கட்சி வேட்பாளர் மாதிரி ஆயிட்டேன் என்று வடிவேலு பாணியில் கலாய்க்க அங்கு சிரிப்பலை பரவியது. அதற்குள் ஜோதி, அவரை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றதும் கலைமதி போலியாக கண்களை விரித்து, ஐயோ அண்ணே, எப்படின்னா இவ்வளவு சீக்கிரம் அண்ணியை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கணக்கா உன் பக்கம் சாய வச்ச? அதுதான் மஞ்சள் கயிறு மேஜிக் என்பதா? பொண்டாட்டிக்கிட்ட எப்படி ஜால்ரா போடுறதுங்கிறது பாலபாடத்தை இப்போதான் மச்சாங்கிட்ட கேட்டுட்டு வந்தேன் என்று மடக்கவும் வெடிச்சிரிப்பு கிளம்பியது. போனா என்று கலைமதி சினுங்கவும், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கலை, அப்புறம் ரெகுலராக டாக்டர்கிட்ட போறியா, சரியா சாப்பிட்றியா என்று கனிவுடன் விசாரிக்க, தனக்கும் இப்படி ஒரு அண்ணன் இல்லையே, தம்பி இருந்திருந்தாலோது இப்படித்தானே கேலியாக பேசி கொண்டிருப்போம் என்று நினைத்தாள். அவளின் மனதை படித்தவன் போல, கமாஞ்சோ, இன்னையிலிருந்து நீயும் எங்கள் ஜோதியில் ஐக்கியமாயிட்ட. அதன் பின் நடந்த விளையாட்டுகள் சிரிப்பு கேலியாக நடந்தது. பானைக்குள் மோதிரம் போட்டு எடுக்கும் விளையாட்டில் ஜோதிக்காக ஷியாமா, அவனுக்காக அவளும் விட்டு கொடுக்கிறேன் என்று மோதிரத்தை எடுக்கவே இல்லை. அடேங்கப்பா, பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு விட்டு கொடுக்குற புருஷன் பொண்டாட்டியை பார்த்ததே இல்லை என்று கலைமதி சீண்டவும் சுபத்ரா சிரிப்புடன், கிண்டல் பண்ணாதீங்கடி, என் மருமகள் இந்த தடவை மோதிரத்தை எடுப்பாப்பாரு. இல்லை, எங்கள் அண்ணன் தான் எடுக்கும், பார்க்கலாம். அடுத்த முறை இருவரும் சேர்ந்து எடுக்கவும். ஆஹா, இவங்களை எல்லாமே போட்டி சரியாகவே வராது போல இருக்குது இவங்களுக்கு. அதன் பிறகு பாடலீஸ்வரர் கோயில் சென்று சுவாமி கும்பிட்டு ஜோதியின் வீடு சென்றனர். மணமக்களுக்கு பால் பழம் கொடுத்து சாப்பிட வைத்து வழியனுப்ப வைத்ததும் மகளை கட்டிக்கொண்டு லலிதால பரமசிவமோ கண்கள் கலங்கியபடி நிற்க ஜோதிக்கு கரகரவென்று கண்ணில் நீர் வழிந்தது. முதலில் சுதாரித்தவர் பரமசிவன்தான். லல்லி, சந்தோஷமா நம்ம பொண்ணை வழி அனுப்ப வேணாமா? ஒரு தாய் வீட்டிலேருந்து இன்னொரு தாய் வீட்டுக்கு போக போகிறா கண்ணத்தோட என்றவர் ஜோதியை பார்த்து. ஜோதி, உனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. சம்மந்தி அம்மா உனக்கு மாமியார் இல்லை, இன்னொரு தாய் தான். மாப்பிள்ளை அவ சின்ன பிள்ளை, எதுவும் விவரம் தெரியாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன் என்றவர் அவனிடம் 10,000 ரூபாய் கொடுத்தார். எதுக்கு மாமா இது? இது தேனிலவு செலவுக்கு மாப்பிள்ளை, நாங்கள் செய்ய வேண்டிய முறை, அதெல்லாம் வேணாம் மாமா. அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ளை என்று பணத்தை ஜோதியிடம் கொடுத்தார். கனத்த முகத்துடன் காரில் அமர்ந்த ஜோதியை பார்க்க பாவமாக இருந்தது. கல்யாணம் என்றாலே அது ஆணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எப்போதும் போல இயல்பாகவே இருக்கிறான். ஆனால் பெண்ணுக்கோ வேரோடு பிடுங்கி வேறு இடத்தில் நடுவது போல. வாடிய முகத்துடன் கண்ட அவளை பார்த்ததுமே கனிவு மிகுந்த குரலில் ஜோதி என்று அன்புடன் தோளில் சாய்த்து கொண்டா. அவளுக்கும் அந்த நேரம் அவனின் அணைப்பு ஆறுதலாக இதமாக ஏன் தேவையாக இருந்தது. அதற்குள் உடன் வந்த பசுபதி, டேய் மாப்பிள்ள, இதுதான் சாக்குன்னு சாஞ்சிட்டியா? சிஸ்டர், நொண்டி குதிரைக்கு சறுக்குனதே சாக்கு மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சதுமே சாச்சிட்டான் பாருங்க என்றதும் சிரித்துவிட்ட ஜோதி ஷியாமிடம் இருந்து விலகி அமர்ந்தாள். அடே கிராதகா, நியாயமாடா இது என்று ஷியாம் பொங்கிய கோபத்துடன் வினவ, எங்கள் கல்யாணத்தப்ப இவர் மட்டும் ஒழுங்காக இருந்தாரா என்ன என்று பசுபதியின் மனைவி சொல்ல, ஆஹா, சபையில் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டியம்மா என்றதுமே குபீரென்று எழுந்த சிரிப்பலை அடங்க வெகு நேரமானது. பேச்சும் சிரிப்புமாக பாலூர் வந்து சேர்ந்தனர். கேலியும் சீண்டலுமாக சாப்பிட்டு முடித்து கதைகள் பல பேசி ஜோதி ஷியாமை மாடியில் விட்டனர்.
பால் சொம்பை எடுத்து கொண்டு வந்த ஜோதி ஷாமின் காலில் விழப்போக, ஜோ, நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம். இன்னையிலேருந்து நீ என் சரிபாதி. உன்கிட்ட நிறைய பேசணும். அதை விட முக்கியமாக இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்கிற. மறுபடியும் பொய்யா, இன்றைக்கி நீங்கள் கூட அந்த பட்டு வேஷ்டி சட்டையில் அழகாக இருக்கீங்க என்றாள் நாணத்துடன். ஏய், அப்போ இதுக்கு முன்னாடி அழகா இல்லையா நான் என்று சீண்டவும், இல்லை ஏற்கனவே அழகு. நேற்று ரிசப்ஷனில் அந்த சாம்பல் கலர் கோட் சூட்டில் எக்ஸிக்யூட்டிவ் லுக் இருந்துச்சு. இன்றைக்கி வேஷ்டி சட்டையில் இயல்பாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஜோதி. அப்புறம் ஜோ, வீட்டுக்கு பெரியவன் அப்படிங்கிறதால நிறைய பொறுப்புகள், கமிட்மெண்ட் லைஃப். எனக்கு தம்பி தங்கியை கரையேற்றணும், மதியம் நல்லபடியாக நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படி நிறைய இருக்குது. ஆனால் என் மனசில் உனக்குன்னு ஒரு இடம் தனியாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? புரியுது. இதுவரை ஒரே ஆளாக இந்த குடும்ப பாரம் சுமந்தீங்க. இப்போ நானும் இருக்கிறேன் தோள் கொடுக்க. இனி இது நம்ம குடும்பம். என்னால் உதவி செய்ய முடியலனால உபத்திரம் செய்ய மாட்டேன் என்றதுமே இழுத்து அணைத்து கொண்டான். அவனின் பரந்த மார்பில் ஒண்டி கொண்டாள் அவள். ஜோ, வீட்டை விட்டு வந்தது கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆமாங்க, அப்பா அம்மா நினைவாகவே இருக்குது. சரி பேசி என்று செல்லை அவளிடம் கொடுத்தான். 10 நிமிட உரையாடலுக்கு பின் முகம் தெளிந்தவளாக மலர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். ஏ ஜோ, அப்படி பார்க்காத. நான் க்ளீன் போல்டு. அப்புறமா உனக்கு என்ன பிடிக்கும்? மியூசிக், புக்ஸ், சினிமா? பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த குத்துப்பாட்டெல்லாம் பிடிக்காது. மென்மையான இசையோட மெலோடிஸ் பிடிக்கும். அது அந்த காலத்து பாட்டாக இருந்தாலும் சரி, இந்த காலத்து பாட்டாக இருந்தாலும் சரி. ஏய், எனக்கு அப்படி தான். குத்துப்பாட்டுன்ற பேரில் தகர டப்பாவை உருட்டுற மாதிரி ஒரே இறைச்சல். நாக்கை வெளியே துருத்திக்கிட்டு கையிலேயே ஏற்றி கட்டிக்கிட்டு அரைகுறை ஆடையோட அப்பப்பா கடுப்பாக இருக்குஞ்சோ. என்ன செய்கிறது, படம் ஓடும்னு இல்லையா? அதனால் மசாலா போல் நடுவில் இதெல்லாம் தேவைப்படுது. சரி, நடிகர்களை யாரை பிடிக்கும்? எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரஜினி தான் என்றால் வெட்கத்துடன். ஆஹா, எனக்கு கமல் தான். ரசனைகள் மாறும் இல்லையா? ஆமாம் ஜோதி, நீ நிறைய புத்தகம் படிப்பேன்னு சொன்னாங்க. சாப்பிடும்போது கூட கையில் ஏதாவது ஒரு புத்தகம் இருக்குமாமே. ஆமாம், யார் சொன்னா? மூர்த்தி தான். கதை புத்தகம் கையில் எடுத்தா சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாதான் உனக்கு. போட்டு கொடுத்துட்டானா என்றவள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்க முயற்சி செய்கிறேன். ஸோ யாருக்காகவும் உன் இயல்பை மாற்றிக்காத. நீயாவே இரு, இல்லைன்னா நம்ம இயல்பு போயிடும் என்றவனை வியப்புடன் பார்த்தாள். போச்சுடா, இந்த குண்டு கண்ணை வச்சியே என்னை மயக்கிறாடா. ஜோ, உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்தப்போ உன் கண்ணம் நல்லா புஷ்டியாக இருந்துச்சா? எனக்கு சின்ன வயசில் சப்பி சிக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ்னு பாடுவோமே, அந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் சொன்னால் சிரிக்க மாட்டியே? இல்லை, சொல்லுங்கள். கண்ணம் ரெண்டும் குலோப் ஜாமுன் போல் அப்படியே கடிச்சு தின்னலாம் போல் இருந்துச்சு. ஐயோ, ஆசையப்பாரு என்றவள், உங்களுக்கு பிடிச்ச பாடலாசிரியர் யார்? டீச்சரை கல்யாணம் பண்ணது தப்பாக போச்சு. கேள்வி கேட்குறா பாரு, ஸ்கூலில் பிள்ளைய கேட்குற மாதிரி என்று சிரித்தவன், எனக்கு வைரமுத்து எழுதின பாடல் ரொம்ப பிடிக்கும். அவரோட கருவாச்சி காவியம் சிம்பிளி சூப்பர். படிச்சிருக்கிறேன். அருமையாக இருக்கும். அவர் பாட்டில் நிறைய புது சொற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அவர் வர்ணனையும் வார்த்தை ஜாலமும் அப்படியே அல்லும் என்று சிலாகித்தவளை புன்னகையுடன் பார்த்தவன். ஜோ, ரசனைகள் ஒரே மாதிரி இருந்தால் எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அது சரி, வைரமுத்து வர்ணனை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியே, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லேன். சற்று யோசித்தவள், ரோஜா படத்தில் புது வெள்ளை மழை பொழிகிறதே அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, அதில் சிறு பறவை நீயா நாய், உன் வானம் நானே அப்படின்னு வரும் இல்லையா? இன்னும் ஒரு அழகான நயமான வர்ணனை சொல்லவா? ஜீன்ஸ் படத்தில் ஐஸ்வர்யா ராயை பார்த்து பிரசாந்த் பாடுவாரே, அன்பே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி என்று பாடியதுமே ரசித்தவன் பின் பாடலின் அர்த்தம் புரிந்து முகம் சிவந்தது. உங்களை திருத்தவே முடியாது என்று செல்லமாக அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள பின்னால் சாய்ந்து விழுந்தவன் ஏய் என்றான். நாம தள்ளியது பற்றி தப்பாக நினச்சிருப்பானோ என்று மனம் கலக்கமடிய அவனை பார்த்தவள் கண் ஓரங்கள் சிரிப்பில் சுருங்க அவளையும் இழுத்து மார்போடு அணைத்தான். ஏய், இன்னைக்கு ராத்திரி பேசியே ஓட்டிலான்னு பாத்தியா என்றவன் அவள் முகமெங்கும் தன் அன்பை வெளிப்படுத்த அந்த இரவு மறக்க முடியாத இரவாக அமைந்தது இருவருக்கும். அதிகாலை 5:30 மணிக்கெல்லாம் விழிப்பு தட்டியது. வானம் மெலிதான இருட்டை போர்த்தியிருந்தது. குழந்தை போல சோம்பலுடன் இருள் போர்த்திய வானத்தை சூரியன் தாயைப் போல மெல்ல தன் கிரணங்களால் எழுப்பிக் கொண்டிருந்தா. சோம்பலுடன் எழும் குழந்தை மெல்ல உறக்கம் களைவது போல கருமை மறையத் தொடங்கியது. எழுந்த குழந்தையின் முகம் கழுவி பளிச்சென்று வருமே, அதுபோல இருள் மறைந்து சூரிய ஒளியால் வானம் பளிச்சென்று இருந்தது. வெளிச்சம் பரவுவதற்காகவே காத்திருந்தது போல பறவைகள் உற்சாக கூச்சலுடன் பறந்தன. மனிதன் இசையை பறவைகளிடமோ விலங்குகளிடமிருந்து கற்று கொண்டிருப்பானோ என்று யோசித்தாள் ஜோதி. அருகில் இருந்த கோயிலிலிருந்து எல்லாரீஸ்வரி காலம் எனும் தேரில் ஏறி கருமாறி வருகையிலே என்று பாடிக்கொண்டிருந்தார்.
தோட்டத்தில் பேச்சியம்மாவின் சத்தமும் கழுத்தில் கட்டிய மணியோசையோடு அதன் கன்று தாவி வரும் சத்தமும் அமைதியை கிழித்தபடி ஆனால் காதுகளுக்கு இனிமையாக இருந்தது. தொடர்ந்து செடிகளுக்கு நீர் ஊற்றும் சத்தமும் கேட்டது. அத்தை எழுந்து விட்டார்கள் போல என்று நினைத்து எழப்போனவளே ஷாமின் வலிய கரம் இழுத்தது. ஜோ, குட் மார்னிங். இன்றைய நாள் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள் என்றான் புன்னகையுடன். வெரி குட் மார்னிங் அண்ட் விஷ் யூ த சேம். இப்படி ஒரு இனிமையான காலை பொழுதை நான் ரசிக்கவில்லை. பார்த்தேன். அம்மனி மெய் மறந்து பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்க்குற மாதிரி ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்ததை. சரி சரி, தொந்தரவு பண்ண வேணான்னு அமைதியாக ரசிச்சிட்டு இருந்தேன் நானும். இப்படியெல்லாம் எனக்கு அமையல. ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது. காலையில் எழுந்து யோகா பண்ணிவிட்டு பேப்பர் கொஞ்சம் பார்த்துட்டு அப்பா அம்மா கூட பேசிவிட்டு அப்புறமா கிளம்பி ஸ்கூல் போகணும். ஆனால் பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்க பிடிக்கும். இனிமேல் காலை பொழுதுகள் எல்லாமே இனிமையாகவே இருக்கும் ஜோ. ஆம், கணவனின் கையணைப்பில் அவன் தோளில் முகம் புதைத்து காலையில் கண் விழிப்பது சுகம்தானே. ஏய், என்ன கனவா என்றதுமே நாணச்சிரிப்புடன், உங்களோட தினமும் காலையில் எழும் பொழுதுகள் எல்லாமே இனிய பொழுதுகள் தான் தலைவரே. ஹச் ஹச், ஒரே தும்மல் ஜோ. நீ வேற காலங்காத்தாலேயே ஐஸ் வச்சிட்டியா? அதான் என்று சிரிக்கவும் கூட சேர்ந்து சிரித்தவள் உடனே திடுக்கிட்டு, ஐயோ அத்தை தேடுவாங்க, நான் போகிறேன் விடுங்க என்று விடுவித்து கொள்ள முயன்றாள். ஏ லூசு, அங்கே என்னடானா அம்மா தேடுவாங்கன்னு ஓடினேன், இங்கே என்னடானா அத்தை தேடுவாங்கன்னு அலறியே. மரியாதையாக கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டுருமா, அப்புறம் போ, இல்லைன்னா உதவிலும். அத்தை எதுவும் நினைக்க மாட்டாங்களா? தவிப்புடன் கேட்டாள். அம்மா இங்கிதான் தெரிஞ்சவங்க. எப்போவுமே 6 மணிக்கு காப்பியோடு வருவாங்க. இன்றைக்கி பார் 7 மணி ஆகுது, வரவே இல்லை பத்தியா. சரி, நான் போய் காப்பி எடுத்துகிட்டு வரேன், அத்தை தனியாக கஷ்டப்படுவாங்க என்றவளே வரவேற்ற சுபத்ரா காப்பி கலந்து கொடுத்தாள். அத்தை தூங்கிட்டேன், நாளைக்கெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன். ஜோதி, நான் தப்பாக நினைக்க மாட்டேன். கல்யாண அலுப்பெல்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இயல்பாக இருடாமா. மதி எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். சட்டென்று நெகிழ்ந்து போனாள் அவள். ஆங்காங்கே கேள்விப்பட்ட மாமியார் கதைகள் எல்லாமே கலக்கத்தை தருவதாக இருந்தன. அவ்வளவு ஏன், தாரிணி கூட ஜோதியிடம் அழுத்து கொள்வாள். ஜோ, இந்த மாமியாருங்க ஸ்தானம் வந்துட்டா 2 கொம்பா முளைச்சிடும். ஏன் தரு, பின்ன என்னப்பா, எங்கள் அம்மா மேயறது பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. அண்ணியை என்ன விரட்டுறாங்க தெரியுமா? இத்தனைக்கும் அண்ணி அம்மா எள்ளுன்னா என்னையா நிற்கிறவ. ஆனாலும் அம்மா அண்ணியை தொட்டதுக்கெல்லாம் குறையா சொல்கிறாங்கப்பா. ஏன் தரு, அண்ணன் கேட்கக்கூடாதா? நீ வேறப்பா, அண்ணன் கேட்டால் அவ்வளவுதான். ஓன்னு கத்தி கலாட்டா பண்ணி அவள் உன்னை மாற்றிட்டா, தலையனை மந்திரம் போட்டுட்டான்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நானே அண்ணனை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போக சொல்லியிருக்கிறேன். ஜோதி என்ற சுபத்ராவின் குரல் நினைவுகளிலிருந்து மீண்டவள் மனமாற இறைவனுக்கு நன்றி சொன்னாள். ஐயோ அம்மா, பிரகத நாயகி தாயே, அருமையான இந்த குடும்பத்தில் என்னை இணைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா என்று வேண்டினாள். ஜோதி, அவனுக்கு காலையில் ஒரு கையில் காப்பியும் ஒரு கையில் பேப்பரும் இருக்கணும், கொண்டு போய் கொடு. அடுப்பில் வெந்நீர் போட்டிருக்கிறேன், காப்பி சாப்பிட்டு குளிக்கிறதுனா குளிச்சுடு. ஷியாமுக்கு காப்பி கொடுத்து விட்டு 6 பேப்பர் பார்த்தினர். ஜோ, என் செல்லில் இருந்து 10 பைசா ஆஃபர் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ எல்லாமே பேசலாம். ஆனால் நீ இத்தனை நாள் இருந்த வீட்டில் இப்போ நீ இல்லாமல் அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் உடனே ஃபோன் பண்ணிவிடு என்றதுமே மனம் நெகிழ்ந்து போனது அவளுக்கு. நெகிழ்வின் காரணமாக கண்கள் கலங்க அவளை ஆறுதலாக அணைத்தவன். ஜோ, அழாத. பார்க்குறவங்க என்ன தான் தப்பாக நினைப்பாங்க. கல்யாணம் ஆன மறுநாளே பொண்டாட்டி அள வைக்கிறானே அப்படின்னு பேசுவாங்க. தன் பொருட்டு எத்தனை கரிசனமாக இருக்கிறான். தன் மனம் என்ன நினைக்கிறதோ அதையே கண்ணாடி போல பிரதிபலிக்கும் இவன் நிச்சயம் உயர்ந்தவன். தாய் தந்தையிடம் பேசும்பொழுதுதான் அவளின் பிரிவு அவர்களை வாட்டியிருப்பதை புரிந்து கொண்டாள். ஜோ, நீ இல்லாமல் வீடு வீடாகவே இல்லைடா. எங்கே பார்த்தாலும் நீ இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் 2 நாள் கழித்து வர்றேம்மா. சரிடா, இரு, அப்பா கிட்ட தரேன். அவர்களிடம் பேசியதும், தேங்க்ஸ்ங்க, நான் ரொம்ப லக்கி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு. ஹே டியூப்லைட்டு, தேங்க்ஸை இப்படி சொல்லாதடா. இப்படி சொல்லணும்னு எத்தனை தரம் சொல்லி கொடுத்துருக்குறேன், புரியலையா? முகம் சிவக்க வைத்தான். இது ஆவறதுக்கு இல்லை, இங்கே நின்னா சரியாக வராது. சரி, அப்பா அங்கே நின்னா சரியாக வருமா என்று சீண்டவும், அப்பா சாமி ஆளை விடுங்க, தாங்க முடியல. சரி, ஆஃபீஸ் போகலையா? அடிப்பாவி, இது நியாயமா? நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்குது, இன்றைக்கி வேலைக்கு போக சொல்கிறியே. ஐயா 1 வாரம் லீவு தெரியுமா? ஆமாம், நீ எப்படி ஜோ? நானும் 1 வாரம் லீவு தான் போட்டிருக்கேன், அப்புறம் போகணும். சரி, நான் போய் டிஃபன் வேலையை பார்க்குறேன். பின்பக்கம் சென்று அலுப்பு தீர சுடிநீரில் குளித்து புத்துணர்வாக இருந்தது அது. ஆகாய நில மைசூர் சில்க் புடவை அணிந்து தலையை தளர்வாக பின்னி கதம்பம் சூடிக்கொண்டாள். நேரே பூஜை அறை சென்று சுவாமிக்கு விளக்கேற்றி அபிராமி அந்தாதியும் லலிதா சகஸ்ரநாமமும் சொல்லிவிட்டு அடுக்கலைக்குள் புகுந்தாள். மலமளவென்று
கேசரி வடை செய்து இட்லிக்கு ஊற்றி பாசிப்பருப்பு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் பூரி உருளைக்கிழங்கும் செய்து முடித்தாள். குளித்துவிட்டு வந்த ஷியாம் வியந்தே போனான். ஆஹா, ஜோதி வாசனை மூக்க தொலைக்குதே. அதற்குள் சுபத்ரா குறுக்கிட்டு, ஷியாம், ஜோதி புதுப்பண்ணு, ஆனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு நிமிஷமாக செஞ்சு முடிச்சிடுச்சு. எனக்கிட்டேயே விடலை. அத்தை, நம்ம வீட்டில் யார் செஞ்சா என்ன அத்தை? அம்மா, 2 மதிகளும் எங்கே? ஒரு மதி மசக்கையில் தூங்குது, இன்னொரு மதி இப்போ தான் எழுந்து காப்பி குடிக்குது. இந்த பையன் குளிக்கிறான். அதற்குள் கலைமதியும் எழுந்துவிட காலை டிஃபனை அனைவருமே ஒன்றாக சாப்பிட்டனர். நான் பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிட்றேனே என்ற ஜோதியை கைப்பிடித்து ஷியாமின் அருகில் உட்கார வைத்தாள் சுபத்ரா. எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாமா? இப்போ இல்லை, எப்போவுமே முடிஞ்சவரை எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிட்றது. அதானே அண்ணி, நாங்கள் எல்லாம் உங்கள் சமையலை சாப்பிட கஷ்டப்பட்ட மாதிரி உங்களுக்கும் அந்த அவஸ்தை தேவைதானே என்றாள் கலைமதி வேடிக்கையாக. ஏன், எதுலையாச்சும் உப்பு காரம் கூடி போச்சா? ஜோதி படபடப்பாக கேட்க. ஆமாம் ஜோதி, இந்த டிஃபன் சாப்பிட்டா வெயிட் தான் கூடும். காலையில் இவ்வளவு ஹெவியாவா? நல்ல வேலை இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ், இல்லைன்னா குமுதத்தில் வர்ற ஆஃபீஸ் ஜோக் மாதிரி ஆகியிருக்கும் என்று ஷியாம் சொல்ல, ஜோதி இப்படி சொல்கிறவனுக்கு தான் நீ 3 தடவை மேலே கேசரி வச்சிட்ட என்று சுபத்ரா சொல்ல, ஐயோ அண்ணா, கைவசம் கட்சி பேர இல்லையே என்று இளமதி சொல்ல, எதுக்கு மதி? லிட்டர் கணக்காக உன் மகத்தில் அசடு வலியுதே, அதை துடைக்க வேணாமா? அடக்கழுத என்று போலியாக அடிப்பது போல கையை ஓங்க. அனைவருமே சிரித்தனர். அண்ணி, இவ்வளவு சூப்பராக சமைக்கிறீங்களே, ஆளுக்கு குறை சொல்கிறீங்களே. அண்ணி, அம்மா சாப்பாட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அண்ணி நீங்கள். எனக்கு மதியம் சாப்பாட்டுக்கு 2 பூரி மட்டும் வச்சிடுங்களே. அண்ணி, எனக்கு பூரி இல்லைன்னா இட்லி வைங்க என்று இளமதி சொன்னாள். மதி, அன்னிக்கிட்ட சமையல் கற்றுக்கோ, இல்லைன்னா கருவாட்டு குழம்பு வச்சியே அது மாதிரி ஆயிடப்போகுது என்று சுந்தர் சொன்னதுமே வெடிச்சிரிப்பு கிளம்பியது. என்ன அது என்று ஜோதி ஆவலுடன் கேட்க, ஒரு தடவை மதி கருவாட்டு குழம்பு வச்சாண்ணி, அம்மா வெளியில் போயிருந்தாங்க, இருக்கிற காயை போட்டு குழம்பு வைன்னு சொன்னதுமே இருந்த 2 பாகற்காயை போட்டு குழம்பு வச்சா பாருங்க, குழம்பா அது, கசப்பு புளிப்புன்னு உச்சி முடியை தூக்கிடுச்சு. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, மீந்து போச்சேன்னு அம்மா அதை நாய்க்கு வச்சாங்க பாருங்க. ஆசையாக சாப்பிட வந்த நாய்க்கிட்ட வந்து முகந்து பார்த்துட்டு கத்திக்கிட்டே தலை தெறிக்க ஓடிப்போச்சா. அன்னியிலிருந்து அந்த நாயை இந்த பக்கமே காணோம் என்றதும் அலை அலையாக சிரிப்பு பரவியது. அப்புறமா தயிர் ஊற்றி சாப்பிட்டோம். அண்ணா பாருண்ணா, சுந்தர் என்ன டீஸ் பண்ணுறான். அப்புறமா ஒரு தடவை உருண்டை குழம்பு வச்சேனே, இவன் எப்படி சாப்பிட்டான் அதை? ஆமாம் ஜோ, ஆனால் மதியம் அதுக்கப்புறம் உருண்டை குழம்பு வைக்கவே இல்லை. ஏன், நல்லா இருந்துச்சுன்னு அடிக்கடி செஞ்சுருக்கலாமே. அதுதான் இல்லை நீ நல்லா இருக்குன்னு சொன்ன அண்ணனே, அப்புறமா உருண்டை குழம்பு வச்சு கஷ்டப்படாத மதி, தனித்தனியாக பருப்பை போட்டு வடையும் கார குழம்பும் வச்சிடுன்னு சொல்லிடுச்சு என்றதுமே சடார் என்று சிரித்து விட்டாள். சிரித்ததில் பொறையேறி கொண்டது. சரி சரி, காலேஜ் கிளம்புறவங்க கிளம்புங்க என்றான். அம்மா, சாயந்தரம் சினிமாவுக்கு ஜோதி அழைச்சிட்டு போகிறேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. தனிமையில் ஜோதியிடம், ஜோ, இந்த வீட்டில் நடந்த கலாட்டாவை பார்த்து மிரண்டு போயிட்டியா? கடவுளே, எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஒரே பொண்ணாக பிறந்ததால் எத்தனை சந்தோஷத்தை மிஸ் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். சின்ன சின்ன சீண்டல், கேலி, கலாட்டா இதெல்லாமா பார்க்க ஆசையாக இருக்குதுங்க. இதைத்தான் கேட்டேன். ஐ லவ் திஸ் ஃபேமிலி என்று சொன்னாள். அதுக்காக தான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் வாழணும்னு சொன்னேன். சரி ஜோ, சீண்டல் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னேன், ஆனால் என்னோட தீண்டல் பிடிச்சிருக்குதா? எப்படி ஐயாவோட ரைமிங் என்று சட்டை காலரை தூக்கி காட்ட அதை புரிந்து கொண்டவள், ஐயோ கவிஞரே, போதும் கிண்டல், சாயந்தரம் செய்யட்டுமா சுண்டல், எப்படி என் டைமிங் என்று பதிலடி கொடுக்க, அம்மா தாயே, நான் க்ளீன் போல்டு. என்னங்க? வந்து நாம் எல்லாரும் ஒன்றா சினிமாவுக்கு போகலாமே. ஏன் ஜோ, நமக்கு தனிமை வேணாமா? எனக்கு உன்னோட மட்டும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. இருக்கட்டும்பா, ஆனால் சுந்தர், மதி எல்லாரும் சின்ன பிள்ளைங்க தானே, தவிர கலையும் வாயும் வயிறமாக இருக்கிறா. டெலிவரி ஆனால் கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கேயுமே போக முடியாது இல்லையா? அத்தையும் பாவம் எங்கேயும் போக மாட்டாங்க போல, வீடே கதின்னு இருக்காங்க. ஸோ என்றபடி புருவம் நெறித்து பார்த்தான். ஸோ இந்த நல்ல வாய்ப்பை உபயோகப்படுத்தி முதலாக நாம் எல்லாருமே சேர்ந்து வெளியே போகலாமா? அப்புறம் உங்கள் இஷ்டம். நெறித்த புருவத்துடன் சுருங்கியிருந்த முகம் மெல்ல கனிந்து அங்கு புன்னகை தவழ்ந்தது. அவளை நினைக்கையில் பெருமிதமாக இருந்தது. வந்த அன்றே கணவனை வேப்பிலை ஓட்டி தனி குனித்திடம் அழைத்து செல்லும் பெண்களுக்கிடையே இவள் கொஞ்சம் என்ன, ரொம்பவே வித்தியாசமானவள். ஜோ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ எம் ரியலி லக்கி என்றதுமே மலர்ந்த முகத்துடன், அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து போகலாமா? மந்தகாசமான புன்னகையுடன். தலைமையே உத்தரவு போட்டப்புறம் மீற முடியுமா என்ன? ஆனால் நீ என்னை பாராட்டவே இல்லையே.
அப்புறமா பாராட்டுறேன் என்று நாணச்சிரிப்புடன் தங்கள் அறைக்கு சென்றவள் பரமசிவன் தேனிலவுக்கென்று கொடுத்த பணத்தை சுபத்ராவிடம் கொடுத்தாள். எங்கிட்ட ஏமாத்தர, ஷாம் கிட்ட கொடு. இருக்கட்டும் அத்தை, மாமா போனதுக்கப்புறம் இந்த வீட்டை கட்டுக்கோப்பாக நடத்தினது நீங்கள். எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும். தவிர இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க நீங்கள் தான். உங்ககிட்ட கொடுக்கறது தானே முறை என்றது நெகிழ்ந்து போய் வாங்கியவள். சரிம்மா, அவனை எங்கேயாவது ஊட்டியோ கொடைக்கானலோ அழைச்சிட்டு போக சொல்லு. அப்போ இந்த பணத்தை வாங்கிக்க. இல்லத்த, தேனிலவு எல்லாமே வேணாம். இன்னும் 4-5 நாள் தான் லீவ் இருக்குது. அதையும் உங்கள் கூட கழிக்கிறதுல சந்தோஷம்தான். தவிர அம்மா வேற வந்து கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதன் பிறகு மாலையில் அனைவரும் திரைப்படம் பார்த்துவிட்டு வந்தனர். குடும்பமே குதூகலமாக புறப்பட்டு சென்றதை பார்த்து பக்கத்து வீட்டு பரிமளாவுக்கு புகைந்தது. தான் இருக்கும்போது இந்த சுபத்ரா குடும்பம் சந்தோஷமாக இருப்பதா விடக்கூடாது. ஏதாவது செய்து கலகமும் குழப்பமும் உண்டாக்க வேண்டும் என்று மனதுக்குள் கருவினாள். தாய் வீட்டுக்கு 3 முறை செல்ல வேண்டிய சம்பிரதாயம் முடித்து மணமக்கள் பாலூர் வந்தனர். பாலூர் வாழ்க்கை மிகவும் இனிமையாக சுவாரஸ்யமாக நிறைந்ததாக இருந்தது. மகளைப் போல நடத்தும் சுபத்ரா அண்ணி அண்ணி என்று பாசமலை போலியும் நாத்தனார். இளமதியும் கலைமதியும் கண்ணியமாக பழகும் சுந்தரியும் அவளுக்கு பிடித்து போனது. எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல அவளின் ஆருயிர் கணவன். அவனை குட்டி போட்ட பூனையாக சுற்றி வருவது, ஒவ்வொரு இரவும் இன்பமாக கழிவது. புகுந்த வீடு சென்றாலே நரகம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் அவளுக்கு சொர்க்கமாக இருந்தது அது. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பரிமளா பற்றி பேசுகையில் கணவனின் முகமாற்றத்தை கவனித்தாள் ஜோதி. ஏங்க அமைதியாயிட்டீங்க? டே ஜோ, பக்கத்து வீட்டு பரிமளா பற்றி என்ன நினைக்கிற நீ? நீங்கள் தப்பாக நினைக்கலைன்னா சொல்கிறேன். கொஞ்சம் வம்பு காளையிற மாதிரி தான் தெரியுது. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டியே என்றவன் பரிமளாவும் சுபத்ராவும் பேசி கொண்டதை, அதை நான் கேட்க நேர்ந்ததை சொன்னான். யாராவது நல்லா இருந்தால் அந்த பொம்பளைக்கு பிடிக்காது ஜோ. கொஞ்சம் பொறாமையும் நம்ம மேலே இருக்கலாம். அவங்க குடும்பமும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அத்தை சொன்னாங்க, அவங்க புருஷனும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லையா. அந்த ஆதங்கத்தில் வர பொறாம தானே இது. கல்யாணம் ஆனால் அடுத்த நாள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட அளவோட பேசணும் ஜோ. ஆமாப்பா, வந்த அன்றைக்கே சுபத்ரா அக்கா, இனிமேல் மருமக வந்தாச்சு, நீங்கள் ஃப்ரீ தான், எல்லா வேலையும் அதுவே செய்யட்டும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிச்சு. ஆனால் அத்தை ரொம்ப சாமர்த்தியமா பரி. அது என்ன? அது என் புள்ள, செல்லமாக வளர்ந்த பிள்ளை. நானும் கூட மாட வேலை செஞ்சாதான் அந்த குடும்பத்தை சமாளிக்க முடியும். தவிர இது வேலை செஞ்சே பழகின உடம்பு, அதனால் ஓய்வெல்லாம் கிடையாதுன்னு நாசுக்கா சொன்னதும் அவங்க முகமே கண்ணி போச்சு. அம்மா மட்டும் நம்ம யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஜோ. மதி அவங்க கிட்ட பேசாது. இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நாள் என்கிட்ட வந்து, ஜோதி, உங்கள் அக்காவை நினச்சி சொல்கிறேன், இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்ட, இங்கேயே இருந்தால் உன் தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க, வலையில் மாட்டின மீன் மாதிரி இங்கேயே மாட்டிக்கிட்டு கிடக்கிற. என்னை கேட்டால் நீ சீக்கிரமாக தனி கொடுத்தனம் போகிறது நல்லதுமா என்று அக்கறையான குரலில் சொல்லவும் திகைத்து போனாள் ஜோதி. என்ன இது, இந்த பெண் இப்படி பேசுகிறாளே என்று எரிச்சல் வந்தது. கூர்மையான பார்வை பார்த்து கொண்டே பரிமளாவிடம், பரிமளா ஆண்டி, நான் தனி கொடுத்தனம் போகிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? அது நீ கஷ்டப்படுறத பார்த்து மனசு கேட்காம தான் சொன்னேன் என்று சமாளிக்கும் குரலில் சொன்னாலுமே உள்ளே எரிச்சல் அடைந்தாள். என்ன இது, ஜோதி நம்ம பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறாளே. திமிர், சம்பாதிக்கும் திமிர் இவளை இப்படி பேச வைக்கிறது. பரிமளா எது சொன்னாலுமே அதை சுபத்ரா ஒரு சின்ன சிரிப்புடன் கேட்பாள். ஆனால் பரிமளா ஏடாகுடமாக பேசினால் கூட அதையும் சின்ன முறுவலுடன் கேட்பாள். செயல்படுத்தவில்லை என்றால் கூட அவளை அலட்சியமாக பார்ப்பதோ முகத்தில் அடித்தாற் போல பேசவோ மாட்டாள். அவளுக்கு உடன்பாடில்லை என்றாலுமே தன்மையாகவே மறுப்பாள். ஆனால் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் போல இந்த சின்ன குட்டி இந்த பேச்சு பேசுகிறாளே என்று யோசிக்கையில், ஆண்டி, அடுத்தவங்க விஷயத்தில் அனாவசியமாக மூக்க நுழைக்கிறத விட முதல்ல உங்கள் வீட்டு பிரச்சனையை சரி பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாதீங்க. அதுக்கான ஆளும் நான் இல்லை என்றால் வெடுக்கென்று. எனக்கென்ன, இங்கே மாட்டிக்கிட்டு நீ என்ன அவஸ்தைப்பட போகிறேன்னு பாரு. அது ஏன் கவலை? அவஸ்தைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னொரு பெயர் கடமை. அதை நான் சந்தோஷமாகவே செய்கிறேன். இதுதான் உன் முடிவா? ஆமாம், நான் ஒத்த பொண்ணாக பிறந்தவ, பெரிய குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். என்றைக்காவது இந்த வீட்டில் இருக்கிறவங்களால கஷ்டம்னு உங்கள் வீட்டுக்கு வந்து அழுதா அப்போ இந்த மாதிரி கேவலமான யோசனையெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் பாவம், அப்படி ஒரு நாள் என்றைக்குமே வராது என்றால் அழுத்தமான குரலில். அனைத்தையும் பிரமைப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான் ஷியாம். ஜோ, பொது இடமாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா மனமாற பாராட்டியிருப்பேன் என்றான் கண்களில் மின்னும் காதலுடன். முகம் சிவந்து போனது அவளுக்கு.
நாட்கள் சிறகு முளைத்த வண்ணத்து பூச்சியாக நகர்ந்தன. டைம் டேபிள் போட்டது போல வேலைகள் வழக்கம் போல நடந்தன. காலை எழுந்ததும் டிஃபன் வேலையை முடித்து தனக்கும் ஷியாமுக்கும் ஏதாவது கலந்த சாதம் போல எடுத்துக்கொண்டு அவனுடனே கடலூர் வருவாள். மதியம் வேலையை சுபத்ரா பார்த்து கொள்வாள். இளமதிக்கும் சுந்தருக்கும் ஷிஃப்ட் முறையில் கல்லூரி என்பதால் காலையில் கிளம்பி மதியம் வந்து விடுவார்கள். அன்று சம்பள நாள். பர்மிஷன் போட்டு முன்னதாகவே பள்ளிக்கு வந்து அவளை அழைத்து கொண்டு வசந்த பவன் வந்தான் ஷியாம். வெஜிடபிள் போண்டா குலாப் ஜாமுன் ஆர்டர் செய்துவிட்டு சாப்பிட்டு காப்பியும் குடித்து அருகில் இருக்கும் அகர்வால் ஸ்வீட்ஸில் இனிப்பும் கேக்கும் வாங்கி கொண்டனர். பிறகு நேரே சில்வர் பீச் சென்றனர். சிறு குழந்தையாக அலைகளில் கால் நனைக்கும் ஜோதியை பார்க்கையில் இதழோரம் புன்னகை வந்தது அவனுக்கு. இந்த ஒரு மாதத்தில் தன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றியவள் இவள்தான். நாணல் போல வளைந்து கொடுத்து வாழ்க்கை வண்டியின் அச்சாணியாக விளங்குபவள். என் உயிரினும் மேலானவள். இவளை கண்ணின் மணி போல காப்பேன். ஆனந்தமாக வந்து அருகில் அமர்ந்தவளிடம் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த சுண்டல் பொட்டலத்தை கொடுத்தான். வாவ், எனக்கு சுண்டல் பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 20 நாளாக போகுது. பொண்டாட்டியோட ரசனையை தெரிஞ்சுக்காம இருக்கலாமா? அதுவும் எனக்கு பிடித்தமான விஷயத்தை எல்லாமே என் பொண்டாட்டி பார்த்து பார்த்து செய்கிறாளே. ஐஸ் ஐஸு. என்ன ஜோ, ஐஸ் வேணுமா? வேணும்ப்பா. நீங்கள் எனக்கு வச்ச ஐஸே போதும்ப்பா. மாமு, இந்தாங்க என் சம்பளம் என்று தொகையை சொன்னாள். உங்ககிட்ட காமிச்சிட்டு அப்புறமா அத்தைக்கிட்ட தரணும். அப்புறம் உங்கள் சம்பளம் எவ்வளவு இந்த மாதம்? அவனும் சொன்னான். என்னங்க? சொல்லு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. சொன்னால் சிரிக்க மாட்டிங்களே. சிரிக்கிற மாதிரி நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும். கமான், அவுட் வித் இட். விற்கிற விலைவாசியில் ஜானேருனா முளம் சறுக்குதுன்னு போல். அதனால் உபரி வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணலாமா? செய்யலாமே ஜோ. ஆனால் அது உடம்பு மனசுக்கு மேலே கஷ்டம் கொடுக்குற மாதிரி தானே. இருக்கட்டும், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். இந்த சின்ன வயசில் கஷ்டப்படாமல் பின்ன எப்போவா உடம்பு வலிஞ்சு வேலை செய்கிறது? என்ன ஐடியா சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பெரிய இடமா இருக்குதுல்ல, அதில் நம்ம வீட்டை ஒட்டின மாதிரி ஒரு ரூம் கட்டி கடை வைக்கிறவங்களுக்கு வாடகைக்கு விடலாமா? நல்லா இருக்குது. ஆனால் கடை வைக்க யார் வருவாங்க? கண்டிப்பாக வருவாங்க. முதல்ல நாம் கட்டலாம். சரி, இதுக்கு விட்டமின் அதுதான் பணம் தேவையாச்சே. நீங்கள் லோன் போட முடியுமா? ஜிபிஎஃப் லோன் மாதிரியா? அது போட்டு கொஞ்சம் சேமிப்பையும் போட்டால் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. சரி, நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன், அதுலேருந்து எடுத்துக்கலாம் பதறினான். வேணாஞ்சோ, அது ஓன் காசு, எடுக்காத என்றதுமே முகம் கன்றி போனாள். அவனை வேதனையுடன் பார்த்தாள். அவளின் முகமாற்றத்தை கண்டவன் அவசரப்பட்டு பேசியதை நினைத்து பார்த்தான். ஜோ, சாரிடா, வாய் தவறி வந்துடுச்சு வார்த்தை. இனிமே சொல்ல மாட்டேன். வேணும்னா தோப்பு கட்டம் போடவா என்றதும் தன்னையும் மீறி சிரித்து விட்டாள். ஏன் காசு ஓன் காசுன்னு பிரித்து பேசாதீங்க. இல்லை ஜோ, அந்த சேமிப்பு அப்படியே இருக்கட்டுமே. நான் ஏன் லீவ் இருக்குது இல்லையா, அதை எழுதி கொடுத்தா பணம் கிடைக்கும். எப்படியும் பத்தலைன்னா சேமிப்பு பணத்தை செலவு செய்யலாம் என்றான் உற்சாகத்துடன். முகம் மலர்ந்து போனது ஜோதிக்கு. அது சரி, அத்தை ஒத்துக்குவாங்களா? கேட்டு பார்க்கலாம். அப்பொழுது அங்கே மொழுக் என்று குழந்தை ஒன்று பந்தை வைத்து கொண்டு தத்தி தத்தி நடந்தது. அதன் ஒரு கையை அவளின் தாய் பிடித்து கொண்டிருக்க, மற்றொரு கையில் பந்தை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தது. இவர்களை கடந்து செல்லும்போது கன்னத்தில் குழி விழும் சிரிப்புடன் கையசைத்து காட்ட ஜோதியும் சிரிப்புடன் பதிலுக்கு கையசைத்தாள். என்னங்க, அந்த குழந்தை எவ்வளவு அழகாக இருக்குது இல்லையா? ஆமாஞ்சோ, நமக்கு அந்த மாதிரி அழகான குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் என்றதுமே முகம் சிவந்து போய், 2 குழந்தையாவது இருக்கணும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். அம்மாடி, முத்துச்சிப்பி மாதிரி ஒரே குழந்தை போதுஞ்சோ. வசன்னு பெற்றுக்கிட்டு கிடைக்க வேண்டியது கிடைக்காம லொடு பிடிச்ச வாழ்க்கையெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டாம். அதுவும் மூத்த பையனாக பிறந்து வண்டி மாடு மாதிரி குடும்ப சுமையை தாங்கிறது இருக்குதே, அப்பப்பா, அந்த அவஸ்தை என் குழந்தைங்க படவே வேண்டாம். பட்ஜெட் போட்டு வாழ்ந்துடுவோம். திகைத்து போனாள் ஜோதி. சற்று முன் வரை கலகலப்பாக பேசியோனா இவன். அது சரி, வீட்டு நிலை இவனை இப்படி பேச வைக்கிறது. நாம கொஞ்சம் புரிய வைப்பது போல பேசினால் சரியாகிவிடும் என்று நினைத்தாள். ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகிறதா? சிறு பொறி போல எழுந்த இந்த சலசலப்பே அவர்கள் பின்னாளில் பிரிவதற்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டாள் அவள். அதற்குள் அவனை முந்திக்கொண்டு, ஜோ, போக போக நம்ம வீட்டு நிலைமையை பார்த்து நீயே ஒரு குழந்தை போதுன்னு சொல்லிட போற என்றான். அதன் பிறகு அதை பற்றி பேசவே இல்லை. வீடு வந்ததும் இயல்பானாள். சம்பளத்தை சுபத்ராவிடம் கொடுத்தாள். சுவாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றி வாங்கி வந்து மைசூர் பாகையும் பகோடாவையும் தட்டுக்களில் வைத்து எல்லாருக்குமே கொடுத்தாள். ஜோதி, நீ உட்காரு, இப்போதான் வந்திருக்கிற, அலுப்பாக இருக்கும், நான் காப்பி போடுறேன். அனைவரும் வட்டமாக அமர குளித்துட்டு வந்த ஷியாமோ மெல்லிய சிரிப்புடன், என்ன இங்கே ஒரே வட்டமேஜை மாநாடாக நடக்குது? எதை பற்றி பேச? ஒசாமா பின்லேடனை பிடிக்கிறத பற்றியா, இல்லை இந்தியா பாகிஸ்தான் இடையே நல்லுறவு ஏற்படுத்துறத பற்றியா? அதற்குள் சுபத்ரா சிரிப்புடன், சும்மா உட்காருடா, ஜோதி ஏதோ பேசணும்னு சொன்னான். ஒன்றுமில்லத்த, நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு சின்ன சாரம் மாதிரி இறக்கி கடை ஒன்று கட்டி வாடகைக்கு விடலாம்னு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றால் ஆவலுடன்.
உள்ளுக்குள் படபடப்பாக இருந்தது. ஒருவேளை சுபத்ரா அதிக பிரசங்கித்தனமாக பேசாதே என்று தடை போட்டாள். ஆனால் கேட்டதும் சுபத்ராவின் முகம் மலர்ந்து போனது. யோசனை நல்லா இருக்குதுமா, ஆனால் பணம் செலவாகுமே, இப்போ தானே கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் என்றதுமே உற்சாகமாக பேசினாள் ஜோதி. அத்தை, அவர் லோன் போடுறேன்னு சொன்னார். ஆமாங்க, கடை கட்டின வர்ற வாடகை ஏதாவது செலவுக்காகும் இல்லையா? சரிப்பா, அப்புறமா நம்ம தெருமுனையில் சிவகாமி தையல் கடை இருக்குது இல்லையா, அது கூட இடம் பார்த்துக்கிட்டு இருக்குது. வீட்டை காலி பண்ணி வேறு தெருவில் இருக்கிறாங்க. சின்ன இடமா இருந்தால் கூட பரவாயில்லை, தையல் கடை வச்சுக்குவேன்னு சொல்லிச்சு. அப்போ இடப்பக்கம் கிடைக்கும், வலது பக்கம் திண்ணையை கொஞ்சம் சீர் பண்ணி சிவகாமி அக்காவுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துடலாம். 2 வாடகை கிடைக்கும். அப்புறம் சாயந்தரமாக 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நான் டியூஷன் எடுக்கிறேன் அத்தை, அதுலேயும் காசு வருமில்ல என்றதும் ஷியாமை தவிர மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். இதுவும் நல்ல யோசனையாக இருக்குதே என்ற சுபத்ரா, ஜோதி இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு பாரு, அதுக்கு தான் மருமகனை ஒருத்தி வேணுங்கிறது. பார்ப்போம், அப்படியே இன்னும் 2 மாடு வாங்கி போட்டால் பால் வியாபாரம் செய்யலாம் இல்லையா என்றால் ஆர்வத்துடன். அம்மா, உங்களால் முடியுமா? வேலை செய்கிறேன்னு இழுத்து விட்டுக்கிட்டு அப்புறமா அவஸ்தைப்படாதீங்க. போடா, என் மருமக சொன்னதே மனசுக்கு தெம்பாக இருக்குது. நான் என்ன வயல் வேலையாக செய்ய போகிறேன்? எல்லாமே வீட்டோட சேர்ந்த வேலை தானே என்றதுமே அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டவன், ஆஹா, குடும்பமே ஒன்று கூட்டிட்டாங்கப்பா என்று கலாய்க்கவும் அந்த இடமே சிரிப்பால் அதிர்ந்தது. அப்புறம் முக்கியமான விஷயம், இளமதியும் சுந்தரம் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அண்ணி என்று பிள்ளைகள் ஆர்வத்துடன் வினவ, வந்து காலேஜ் முடிஞ்சு மதியத்துக்கு மேலே நீங்கள் 2 பேரும் ஓய்வாக தானே இருக்கிறீங்க, அதில் கொஞ்சம் நேரம் செலவழிக்க முடியுமா? ஐ மீன் உங்கள் படிப்பு நேரம் பாதிக்காத மாதிரி என்று ஜோதி தயக்கத்துடன் கூற அவசரமாக இடைமறித்த ஷியாம், ஜோ, அவங்க சின்ன பிள்ளைங்க, இந்த வயசில் படிக்கிற வயசு அது, அவங்கள தொந்தரவு பண்ண வேணாமே. அண்ணா, வெளிநாட்டில் எல்லாம் இள வயசாக இருக்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க சின்ன தேவைகளுக்கு ஏற்ப பெற்றவங்களை எதிர்பார்க்காம பகுதி நேர வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. பேபி சிட், அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு குழந்தைய பார்த்துக்கிறது, இல்லைன்னா ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்க்குறது. நம்ம ஊரில் தான் ஹோட்டல் வேலை செய்கிறதுல கேவலமாக பார்க்குறாங்க. கார் துடைக்கிறதுலேருந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை செய்கிற வரைக்குமே எந்த வேலையுமே கேவலம் இல்லை என்று சுந்தர் சொல்லவும் இளமதியும் ஆமோதிப்பாக, அண்ணா, வீட்டில் இனி எல்லாருமே சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகிறீங்க, நாங்கள் ஏதோ ராமருக்கு உதவுற அணில் போல செய்கிறோமா ப்ளீஸ் என்று தங்கை கெஞ்சுதலாக கேட்க ஷியாமின் மனமும் விலகிவிட்டது. டே, என்னடா நீ குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரி, நீங்கள் இந்த குடும்பத்துக்காக உழைக்கணுமா? நாங்கள் பெரியவங்க எதுக்கு இருக்கிறோம், பார்த்துக்குறோம். அண்ணா, நாங்களும் இந்த குடும்பத்துக்காக உழைக்கக்கூடாதா? தவிர நாங்களும் பெரியவங்க தான், எங்களையும் உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க என்று இளமதி சொல்ல, சரிம்மா பெரிய மனுஷி, நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்றான். முகம் சிவந்தது அவளுக்கு. போனா என்று செல்லமாக சினுங்க இளம் ஒருவளுடன். அடேங்கப்பா, போகிற போக்க பார்த்தா சூரிய வம்சம் படத்தில் ஒரே பாட்டில் சரத்குமார் முன்னாடி போவார், பின்னால் ஒரு பஸ்ஸு 3 பஸ்ஸு ஆகுமே, அந்த மாதிரி ஆகிடும் போல் இருக்குதே. அந்த அளவுக்கு ஒரே பாட்டில் முன்னேற முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் இருக்கும் இல்லையா? தவிர அந்த பாட்டில் ஏதோ மேஜிக் மாதிரி முன்னேற்றம் காமிக்கலையே, உழைச்சி முன்னேறி வர்ற மாதிரி தானே காமிக்கிறாங்க என்று ஜோதி சொல்ல, டீச்சர் அம்மா கிட்ட பேச முடியுமா? அது என்ன பாட்டு ஜோ? தொண்டை வரை வந்த பாட்டு ஞாபகம் இருக்குது, ஆனால் வார்த்தை தான் வரமாட்டேங்குது. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது என்று மெலிதான குரலில் ஜோதி பாடவும் திடீரென்று ஷியாம், சூச்சு போ என்று சம்பந்தமே இல்லாமல் வாசலை பார்த்து பேசவும் ஒரு வினாடி யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை. என்னடா தம்பி என்று சுபத்ரா வினவ, கழுத வந்துச்சுமா, அதுதான் விரட்டிக்கிட்டு இருந்தேன் என்று சீரியஸாக சொல்ல, பாருங்கத்த, நான் பாடினா கிண்டல் பண்ணுறாரு. என்னது பாடினியா? ப்ளீஸ் ஜோ, இனிமே இப்படி அழாதடா, என்னால் முடியல. ஏதாவது கோபம்னா 2 அடி கூட அடிச்சிடு, அதை விட்டுட்டு இந்த விஷப்பரீட்சையெல்லாம் வேண்டாம். அண்ணா, அண்ணியை ரொம்ப தான் டீஸ் பண்ணுற. அப்புறம் என் சிநேகிதன் ஒருத்தன் ப்ரௌசிங் சென்டரில் பார்ட் டைமாக வேலை பார்க்குறான், மாதம் 2000 ரூபாய் சம்பளம். நான் போகவா அண்ணா என்று சுந்தர் ஆர்வமாக வேணுவேன். தாராளமாக போ சுந்தர், ஆனால் மதி, நீ இப்போ வேலைக்கு போக வேணாம், வேறு ஏதாவது கோர்ஸ் படி என்றதும், அண்ணன் என்ன அண்ணி இப்படி சொல்லுது? மதி, அண்ணா, எது செஞ்சாலுமே அது நம்ம நல்லதுக்கு தானே மதி என்று ஜோதி ஷியாமுக்கு பரிந்து பேச அவள் மனம் குளிர்ந்து போனது. மதி, முதல்ல ஒரு உபயோகமான கோர்ஸ் முடிச்சுடு, நானே உள்ள நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். நீ டைப்பிங் முடித்து கம்ப்யூட்டர்லேயும் பரிச்சயம் இருக்குது இல்லையா என்று சமாதானமாக கூற இளமதியின் முகம் தெளிந்தது. அதன் பின் இரவு சாப்பாடு முடிந்து மாடியில் மெலிதான சத்தத்துடன் ரேடியோவில் பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டே வானத்தில் உலாவரும் விண்மீன்களை பார்த்து கொண்டிருந்த கணவனின் அருகில் வந்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, என்ன சார், ஏகாந்தமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது என்று அவன் தலைமுடியை செல்லமாக செலுப்பவும் பற்றிய கைகளை தன் மார்போடு சேர்த்து அழுத்தியவன், ஏய் ஜோ, நான் சந்தோஷமாக இருந்தா உனக்கு ஆகாதா என்றான் கடுப்புடன்.
நான் என்ன செஞ்சேனா? பின்ன என்னடி, சாயந்தரம் டியூஷன் எடுக்கிறேன்னு என் சந்தோஷத்துக்கு ஆப்பு வச்சுட்டியே. மனுஷன் ஆஃபீஸ் வேலையில் மண்டை காஞ்சி போய் கொஞ்ச நேரம் பொண்டாட்டியோட ஜாலியாக பேசலான்னு வந்தால் இப்படி என்னை ஏமாத்திட்டியே, நியாயமா ஜோ என்றதும், இதுதானே விஷயம், டியூஷன் 1.5 மணி நேரம்தான்ப்பா, கண் சிமிட்டுறதுக்குள்ளே ஓடிடும். அப்புறம் வர நேரம் எல்லாமே நம்ம நேரம் தானே. ஏங்க என் மேலே கோபமா? சேச்சே, உன் மேலே கோபப்பட முடியுமா? நீ இங்கே வந்து எங்களுக்காக கஷ்டப்படுறியே. நீ நினச்சா ஃப்ரீயாக எனக்கு என்னன்னு இருந்திருக்கலாம். ஆனால் நீ இந்த குடும்பத்து மேலே காட்டுற அக்கறையில் சில சின்ன சந்தோஷங்களை தியாகம் பண்ணலாம், தப்பில்லை என்றதும் மலர்ச்சியுடன் சிரித்தாள். எதேச்சியாக தோட்டத்திற்கு வந்த பரிமளாவின் காதுகளில் பக்கத்து வீட்டு மாடியிலிருந்த புதுமணி தம்பதிகள் சிரிப்பொலி கேட்க அது நாரசமாக ஒலித்தது. ஜோதி, சிரிக்கிறியா? உன் திமிரை அடக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்னை உதாசீனப்படுத்துகிற உன்னை ஓட ஓட விரட்டுறேன் பாரு என்று மனதுக்குள் கருவினாள். அதன்பின் வேலைகள் மலமளவென்று முடிந்தன. அலுவலகத்தின் மூலம் வந்த கடன் தொகையை வைத்து முன்புறம் மாற்றி அமைத்து இடதுபுறம் மளிகை கடை ஒன்றும் வலதுபுறம் தையல் கடை வைக்க சற்று இடம் ஒதுக்கி சிவகாமிக்கு கொடுத்தனர். நல்ல நாளில் பூசணிக்காய் உடைத்து கடையை திறந்து வைத்தனர். இதில் நன்றியில் நெகிழ்ந்து போனது சிவகாமிதான். தழுதழுப்பான குரலில் ஷியாமிடம், தம்பி, புருஷனும் சரியில்லாத எனக்கு இந்த தையல் தொழில் தான் சோறு போடுது. இடம் இல்லாமல் அல்லாடிட்டு கிடந்தப்போ சமயத்தில் உதவி செஞ்சீங்க. எப்படி நல்லி சொல்கிறதுனே தெரியலப்பா. சிவகாமி அக்கா, நீங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். கடை வைக்கலாம்னு நினச்சப்ப அம்மா ஞாபகமாக உங்களை பற்றி தான் சொன்னாங்க. சொன்னது நானா இருந்தாலும் இப்படி ஒரு அருமையான திட்டத்தை சொன்னது என் மருமக ஜோதி தான் என்று பெருமையுடன் சுபத்ரா சொல்லவும் அங்கே அவசரமாக ஒலித்தது பரிமளாவின் குரல். என்ன சுபத்ராக்கா, இங்கே ஒரே மாநாடா நடக்குது? வா பரி, நம்ம ஜோதியை பற்றி சிவகாமி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சொல்ல வேண்டியது தான் சிவகாமி. புருஷன் சரியில்லாமல் போனதால் உன் பிழைப்பு இப்படி ஆயிடுச்சு பாரு. இனிமே சாமர்த்தியமாக இருந்து பொழைச்சிக்கோ. நம்ம ஜோதிக்கு தாராள மனசு. சிவகாமிக்கு இடம் கொடுத்ததை பற்றி சொன்னேன் என்று இரு பொருள்பட பேசிவிட்டு ஜோதியின் முகத்தை பார்த்தாள். சிவகாமியின் முகம் கன்றி போவதையும் ஜோதியின் புருவ சுளிப்பையும் ஒரு குரூர புன்னகையுடன் பார்த்தாள் பரிமளா. ஒரு நொடிதான். பின் முகத்தை இயல்பாக வைத்து கொண்டாள் ஜோதி. அவளின் புன்முறுவலை பார்த்ததுமே ஷியாமுக்கு ஜோதி அவளை மூக்கறுக்கும் விதமாக நயமாக பதிலுக்கு பேசுவாள் என்று புரிந்துவிட்டது. பரிமளா ஆண்டி, சிவகாமி அக்கா பாவம்தான். ஆனால் அதுக்கு நீங்களோ நானோ என்ன பண்ண முடியும்? நீங்கள் சிவகாமிக்கு, இந்தா சிவகாமி, நீ கஷ்டப்படுற, பாவம் செலவுக்கு 500 இல்லைன்னா 1000 வச்சுக்கொண்டு தரப்போகிறீங்களா? இல்லை நான் தான் பாவம் பொம்பளை பொழைச்சி போகட்டும், இடத்துக்கு வாடகை கேட்காம இருக்க போகிறேனா? யாரும் அவங்களுக்காக கையெடுத்துக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு வீண் பேச்சு? என்னான்ட்டி நான் சொல்கிறது என்று பரிமளாவியே கேட்டாதும் வாயடைத்து போனாள். ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டவும் பொத்து கொண்டு வந்த சிரிப்பை வெகு சிரமப்பட்டு அடக்கினான் ஷியாம். ஆனால் அவன் கண்கள் அவன் சிரிப்பை வெளிப்படுத்த அதை பார்த்த பரிமளாவுக்கு மேலும் எரிச்சல் வந்தது. அப்புறம் ஆண்டி, சிலரோட பலவீனங்கள் வெளியே தெரியுது, சிலரோடது வெளியில் தெரியறதில்ல இல்லையா என்று சொல்லவும் மேலும் முகம் கன்றி போனது பரிமளாவுக்கு. இந்த ஜோதி பொல்லாதவளாக இருப்பாள் போல. அங்கே இங்கே என்று பேசிவிட்டு கடைசியில் என் புருஷனும் பிள்ளையும் சரியில்லை என்று நாசுக்காக குத்தி காட்டுகிறாளா? அதற்குள் ஷியாமின் குரல் கலைத்தது. ஜோ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு என்றவன் மளிகை கடைக்காரர் வேதகிரியிடம், அண்ணாச்சி எதுவும் வசதி குறைவுன்னா சொல்லுங்க என்று உள்ளே சென்றான். ஜோ, என் பெல்ட்டை காணோம், எடுத்து கொடு. அங்கே தான் இருக்கும் பாருங்க. இந்த வீட்டை விட்டு கால் முளைச்சா ஓட போகுது. நல்லா பார்த்துட்டேன், டைம் ஆகுது, இங்கே வா. மதி, அவருக்கு பெல்ட் எடுத்து கொடுடா என்று சொன்னதுதான் உரைத்தது. மதியும் சுந்தரம் காலையிலேயே கல்லூரிக்கு சென்று விட்டனர். நீ போய் எடுத்து கொடுமா, சாதம் தானே, நான் டிஃபன் பாக்ஸில் வைக்கிறேன் என்று சுபத்ரா சொல்லவும் கையை துண்டால் துடைத்து விட்டு கொண்டு அறைக்குள் வந்தவள், அப்பப்பா, வீடே 2 ஆகிற மாதிரி ஏன் அலறீங்க என்றவளின் கண்ணில் முதலில் பட்டது டேபிள் மேலிருந்த பெல்ட்டு. ஒரு பொருள் காணோம்னா அதை தேடுற வேலையே இல்லை என்றவள் ஷியாமை காணாமல் தேடவும் பூனை பாதம் வைத்து பின்னால் வந்தவனை முதலில் கவனிக்கவில்லை. ஏதோ உள்ளுணர்வு தோன்ற பின்னால் திரும்புவதற்குள் தான் வலிய கரங்களால் அவளை சிறைப்படுத்தியவன் அழுத்தமான முத்திரை ஒன்றை இதழ்களில் பதித்தான். ஓஹோ, உங்கள் வேலை தானா இது என்று அவனை தள்ளியவள், அத்தை தேடுவாங்க, நான் போகிறேன் என்று கிளம்பினாள். ஏஜோ, பரிமளாவுக்கு சரியான நோஸ் கட் கொடுத்த இல்லை, அதுக்கான பரிசு தான் இது என்று கண் சிமிட்ட அவனை குறும்பாக பார்த்தவள் தலையை சரித்து, அப்போ இனி அடிக்கடி பரிசு கிடைக்கும் என்று முகம் சிவக்க ஓடிவிட்டாள். நாட்கள் வேகமாக நகர கலைமதிக்கு நல்ல நாள் பார்த்து வளைகாப்பு முடித்து அழைத்து வந்தனர். அடுத்த வாரத்திலேயே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. விடுமுறை எழுதி கொடுத்துவிட்டு கலைமதியை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டாள் ஜோதி. சுபத்ராவும் ஜோதியும் இரவெல்லாம்
கண் விழித்து பார்த்து கொண்டார்கள். குழந்தை இரவெல்லாம் கண் விழித்துவிட்டு பகலில் நன்றாக தூங்கினான். ஷியாம் கூட வேடிக்கையாக கலைமதியிடம், கலை, என் மருமகன் ஐடி கம்பெனியில் தான் வேலை செய்வான் போல, ஏன் அப்படி சொல்கிற? பின்ன காலையிலலாம் தூங்கிட்டு நைட் டியூட்டி பார்க்குறானே, இரவெல்லாம் கண் விழிச்சா என் பொண்டாட்டி உடம்பு என்ன ஆகிறது? அதான் நான் பார்த்தேன். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா என்று கலை சிரிக்கவும், ரொம்ப தான் அக்கறை என்று ஜோதி பழிப்பு காட்டியதும் சிரித்து விட்டனர். தனிமையில் அவனிடம், மாமா, குழந்தைக்கு பெயர் சூற்ற விழா 16வது நாள் வருதே, தாய் மாமங்கிற முறைக்கு நாம் செய்யணுமே, அதுவும் நாம் குடும்பத்தோட முதல் பேரப்பிள்ளை இல்லையா, பணத்துக்கு என்ன செய்கிறது? பேங்க்கில் மாதம் மாதம் கொஞ்சம் சேர்த்து வச்சேன் ஜோ, ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி, அதை வச்சு சமாளிக்கலாமா? நான் ஒரு யோசனை சொல்கிறேன், பிடிக்குதான்னு பாருங்கள். நம்ம கல்யாணத்தில் போட்ட காசு, மோதிரம், இதை எல்லாமே மாற்றிட்டு செயின், காலுக்கு கொலுசு, அரைஞான் கயிறு, கைக்கு தங்க காப்பு எடுத்துடலாம். ஆனால் ஜோ, இப்போ எதுக்கு அதை எடுத்துக்கிட்டு? பரவாயில்லப்பா, அதெல்லாம் பீரோவில் சும்மா தானே தூங்குது. நீங்களும் மோதிரம் செயினெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க. வந்த 1/4 பவுன் 1/2 பவுன் காசையெல்லாம் என்ன செய்கிறதா? அதுவும் சரிதான். யோசனைகளின் பெட்டகமே, கருத்து களஞ்சியமே, நீவீர் வாழ்க. மதியுக மந்திரி போல தக்க சமயத்தில் அறிவுரைகளை சொல்லும் முன்னை இப்பொழுதே இந்த மாடி என்னும் அந்தப்புறத்தில் என் அன்பிலே சிறைப்படுத்த வேண்டும். அதனால் தந்தையே உடனே மெத்தைக்கு தாவி வர வேண்டும் என்பது இந்த அரசனின் கட்டளை என்று சொல்லவும் பீரிட்டு வந்த சிரிப்பை அடங்கினாள். ராஜான்னு சொன்னதுமே அந்தப்புறத்து ஞாபகமா? அது சரி, அந்தப்புறத்தில் எத்தனை மகாராணிங்க? 100 பேர். என்னது என்று கண்களை உருட்டி அவளை பார்த்து சிரித்தான். ஏய், பாட்சா படத்தில் ரஜினி பஞ்ச் டைலாக் பேசுவாரே, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு, அந்த மாதிரி என் ஒரு ஜோதி 100 அறிவுள்ள பெண்களுக்கு சமம். ஐயோ தலைவரே, கொல்றீங்க என்று சிரித்தாள். ஜோ, இப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோமேன்னு ஃபீல் பண்ணுறியா? ஆமாம். அப்படியா என்று குரல் கம்மா கேட்டான். இன்னும் 2 நாத்தனார் 3 கொழுந்தனார் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு ஃபீல் பண்ணேன். ஏய் என்று ஆசையுடன் அவளை அள்ளி கொண்டான். அந்த இனிய சூழ்நிலைக்கு பொருத்தமே இல்லாமல் பக்கத்து வீட்டு பரிமளாவின் அழுகை சத்தம் கேட்டது. இருவரும் மாடியிலிருந்து இறங்கி ஹாலுக்கு வந்து பார்த்தபொழுது பரிமளா தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்க, அவளின் கணவனோ சோர்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தான். அருகிலேயே அவளின் மகன் இறுகிய முகத்துடன் நின்றிருந்தான். பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருந்தவளை சுபத்ரா தான் தேற்றிக் கொண்டிருந்தாள். என்னம்மா, என்னாச்சு? பரியோட வீட்டுக்காரருக்கு ஏதோ பண கஷ்டமா ஷியாம் என்று சுபத்ரா சொல்ல ஆவேசம் வந்தவள் போல பரிமளாவோ, அக்கா, தம்பிக்கிட்ட ஏன் மறைக்கணும்? இந்த மனுஷன் பண்ண வேலைக்கு ஆஃபீஸ் பூரா சிரிப்பா சிரிக்குதே, தலைக்கு மேலே வெள்ளம் போச்சு, இனி ஜான் என்ன மூலம் என்ன என்று மூக்கை சிந்தினாள். என்னம்மா, புரியும்படி சொல்லு. பரியோட புருஷன் ஆஃபீஸில் இருந்து 15,000 ரூபாயை கையாடல் பண்ணிட்டாரு. ஓ, நூதன திருட்டா? அதுக்கு என்று ஷியாம் வெறுப்புடன் கேட்க, வந்து பணம் புரட்ட முடியல, அதான்ப்பா நம்மக்கிட்ட என்று சுபத்ரா சொல்லும்போதே, நாம் என்ன பண்ண முடியும்? இவங்கள பார்த்தா பரிதாபப்பட முடியுமா? செஞ்சது திருட்டு, இந்த நேரம் ஆஃபீஸ்லேயே மெமோ கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பானே என்றான் ஏளனத்துடன். ஆமாம் தம்பி, அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் என்று பரிமளா விமலுடன் கேட்க, அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும்? போன வாரம் இந்த பையன் இருந்த காசை தூக்கிட்டு ஓடிட்டான், நேற்று தான் வந்தான் என்று பரிமளா பின் தயக்கத்துடன், தம்பி, எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கிறா? கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணினீங்கன்னா. என்ன விளையாடுறீங்களா? 1000 2000னா கொடுக்கலாம். இப்போ தான் கலையோட பிரசவத்துக்கு செலவாச்சு. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க விருப்பமில்லை. எனக்கு நேரமாச்சு, நேரத்தோடு படுத்தா தான் காலையில் ஆஃபீஸ் போகலாம். உடலும் உள்ளமும் குறுகி போனது பரிமளாவுக்கு. கையறு நிலை என்பார்களே, அது போல ஸ்தம்பித்து நின்றாள். என்ன செய்வது? எப்போதுமே அடுத்த வீட்டு வம்பிற்கு ஆசைப்பட்டவளால் தன் குடும்பத்தை சூழ்ந்திருந்த கேடு காலத்தை அறிய நேரமில்லை. வேண்டும் வேண்டும், எல்லாரையுமே மனம் நோக பேசியதற்கு இதுவும் வேணும் இன்னமும் வேண்டும் என்று மனதுக்குள் மருகினாள். சுபத்ரா அக்கா, பணம் கொடுத்து உதவினா எப்படியாவது கடனை அடைச்சிட்றேன், நீங்களும் இல்லைன்னு சொன்னால் சாவறதை தவிர வேறு வழி இல்லை. இந்த ஆளை கல்யாணம் செஞ்சு இப்படி ஒரு தருதலையை பிள்ளையா பெற்றதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நான் வர்றேன் என்று கமரலான குரலில் வாசல் நோக்கி போகவும் ஜோதிக்கு மனம் இலகி போனது. தயக்கத்துடன் சுபத்ராவை பார்க்க அவளும் சங்கடமான முகத்துடன் ஜோதியை பார்த்தாள். திமிரோடு செல்லும் பரிமளாவை பார்த்திருக்கிறாள். இப்பொழுது நடை தளர்ந்து நடந்து செல்லும் அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஆனது ஆகட்டும், ஷியாமிடம் பேசுவோம் என்று பேச எத்தனைக்கு முன், நில்லுங்க என்று ஷியாமின் குரல் கலைத்தது. சடன் பிரேக் போட்டது போல பரிமளாவின் குடும்பமே நின்றது. பரிமளா அக்கா, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, இருக்கிற காசை போட்டு மேலே பணம் புரட்டி தரேன் என்றதுமே அனைவரின் முகமும் மலர்ந்து போனது. நெகிழ்ந்த குரலில் பரிமளாவே, தம்பி, ரொம்ப நன்றி தம்பி, இந்த உதவியை நான் மறுக்க மாட்டேன்.
ஆனால் ஒரு கண்டிஷன். சொல்லுங்கள் தம்பி. மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வட்டி பணமாக கொடுக்கணும். பணத்தை மொத்தமாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கலாம். ஆனால் வட்டி பணம் சரியாக வந்துடணும் என்றான் கரார் குரலில். கண்டிப்பாக கொடுத்துட்றேன் தம்பி, உதவி செய்கிறேன்னு சொன்னதே பெருசு என்று விடை பெற்றாள். சுபத்ரா ஷியாமை பார்த்து, ஷியாம், உனக்கு பணம் புரட்ட கஷ்டம்னு தெரியும், இருந்தாலும் மனிதாபிமானத்துடன் நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ சொல்லுன்னு பேசுனதை கேட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னம்மா செய்கிறது? அக்கம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு அவசர ஆபத்துக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? ஆனால் அம்மா, இனி மாதம் மாதம் வட்டி பணம் மட்டும் வாங்கிடுங்க, அப்புறம் பரிமளா மனசு நிச்சயம் மாறிடும்னு நினைக்கிறேன். மீண்டும் இரவின் மொட்டை மாடியில் கணவன் மார்பில் சாய்ந்து கொண்டே, அத்தை நினச்ச மாதிரியே தான் நானும் ஒரு நொடி உங்களை தப்பாக நினச்சிட்டேன், சாரி என்றால். தனிவாகவே. கொஞ்சம் கராராக பேசினாதான் தப்பை உணருவாங்க. ஒரு 2 நிமிஷமாவது ஐயோ இவங்களுக்கு பணம் இல்லைன்னுட்டாங்களே, நாம் என்ன பண்ணுறதுன்னு திகைச்சு போயிருப்பாங்க இல்லையா? அப்போவே இனி நாம் உஷாராக இருக்கணும் பரிமளா நினச்சிருப்பாங்க அவங்க. பணம் கரெக்டாக கொடுத்துடணும்னு அழுத்தமாக சொன்னதுக்கு காரணமும் இருக்குது. பொறுப்பை உணருவாங்க இல்லையா? மற்றபடி ஐயாவுக்கு சாஃப்ட் கார்னர் நிறையவே உண்டு கண்ணு. சரிங்க, பணத்தை எப்படி புரட்ட போகிறீங்க? ஆஃபீஸில் யாரையாவது கேட்டு பார்க்கலாம் ஜோ. என் புருஷன் யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம், நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் இல்லையா, அதிலிருந்து தரலாம். சிறிது நேர யோசனைக்கு பிறகு, சரி ஜோ, ஆனால் கரெக்டாக அதை வேறு செலவு செய்யாமல் பரிமளா தர்றதை உன் அக்கௌண்ட்லேயே போடு, சரியா? நாட்கள் வேகமாக நகர 3 மாதம் கழித்து கலைமதியும் குழந்தையும் அவர்கள் வீடு திரும்பினர். இடையிலிருந்த 3 மாதங்களும் சுபத்ராவின் குடும்பமும் பரிமளாவின் குடும்பமும் சிறிது முன்னேற்றம் கண்டது. இந்த சமயத்தில்தான் ஜோதி கர்ப்பம் தெரிக்க குடும்பமே குதூகலத்துடன் சந்தோஷமாக தாங்கியது. ஷியாமை பற்றி கேட்க வேண்டுமா? மகிழ்ச்சியின் உச்சத்தில் பூரிப்பில் இருந்த அவன் ஜோதியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். ஆனால் அதே கணவன் காலத்தின் கோலத்தால் தலைகீழாக மாறுவான் என்று ஜோதி எதிர்பார்க்கவில்லை. காலமும் அது நடத்தும் கண்ணாமூச்சி ஆட்டத்தையும் யாரால் அறிய முடியும்? சின்னஞ்சிறு செடியாக முளைவிட்டு 2 இலைகளுடன் தளிராக இருந்த செடி நாளடைவில் பூத்து குலுங்கும் செடி போல சுபத்ராவின் குடும்ப நிலை படிப்படியாக சீரடைந்தது. கடை வாடகை, டியூஷன் பணம், சுந்தரின் ப்ரௌசிங் சென்டர் வேலையில் உபரி வருமானம், பசுமாடுகள் மூலம் கிடைக்கும் தொகையில் குடும்பத்தை சீராக ஓட்டியதோடு இல்லாமல் சேமிப்புக்கும் வழிவகுத்தது. பரிமளாவுக்கும் இவர்களை பார்த்து, நாமும் உழைத்தால் என்ன, நாம் ஏதாவது ஒரு கைத்தொழில் செய்து பணம் சேர்த்து வைத்தால் அந்த ராத்திரி கையை பிசைந்து கொண்டு நிற்காமல் தெம்பாக இருந்திருக்கலாமோ என்று நினைத்தாள். அந்த சம்பவம் அவள் கணவனுக்கும் பிள்ளைக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொறுப்பை உணர வைத்தது. பணம் வைத்து சூதாடுவது, குடிப்பழக்கம் இவற்றை அறவே விட்டொழித்தான் அவளின் கணவன். மகனும் பொறுப்பாக படிப்பின் மேல் கவனம் செலுத்தினான். இந்த 2 மாற்றங்களும் மனதிற்கு இதமாகவும் மகிழ்வு அளித்தாலும் இதயத்தின் மூலையில் ஒரு வெற்றிடம் உருவாவதை அவளால் தடுக்க முடியவில்லை. அன்று தலை சுற்றலும் வாந்தியும் அதிகமாக இருக்கவே ஜோதி லீவ் போட்டிருந்தாள். ஜோதிக்கு பிடித்த தக்காளி ஊறுகாய் எடுத்துக்கொண்டு வந்தாள் பரிமளா. இப்பொழுதெல்லாம் அவளுக்கும் ஜோதிக்கும் நடுவில் நல்லதொரு புரிதலும் பாசமும் ஏற்பட்டிருந்தது. என்ன ஜோதி, சாப்பிட்டியா? இல்லை ஆண்டி, சாப்பிடவே பிடிக்கல. நல்லா இருக்கே, நீ ஒத்தையாக இருந்து பட்னி கடந்த, ஆனால் உள்ள ஒரு ஜீவன் பசியில் துடிக்கும் இல்லையா, அதுக்காக சாப்பிட வேணாமா? சாப்பிட்டா வாந்தி வரும் போல ஆண்டி, அதுக்காக சாப்பிடாமல் இருக்கலாமா? சுபத்ராக்கா என்ன டிஃபன் பண்ணியிருக்க? இட்லியும் தேங்காய் சட்னியும். தேங்காய் சட்னி நெஞ்ச கறிக்கும், வேணான்னு சொல்லிடுச்சு. பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கட்டுமான்னு கேட்டேன். அந்த பருப்பு வேகிற வாசனையே வயிற்ற புரட்டதுன்னு சொல்லுது. ஜோதி, தக்காளி ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதை வச்சு சாப்பிட்டா 2 என்ன 4 இட்லி கூட இறங்கும். எழுந்திரிச்சு சாப்பிடு. நிஜம்தான், புளிப்பும் சரியான காரமும் சேர்த்து ருசியாக செய்யப்பட்ட ஊறுகாயில் நன்றாக சாப்பிட முடிந்தது. ஆண்டி, ஊறுகாய் சூப்பராக இருக்குது என்றதுமே வெட்க சிரிப்புடன். சும்மா சொல்லாத ஜோதி, ஏதோ அவசரத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. இல்லை, நிஜமாவே நல்லா இருக்குது. அதற்குள் சுபத்ரா குறுக்கிட்டு, ஜோதி, பரிமளாவோட கருவாட்டு குழம்பு 7 ஊருக்கே வாசம் அடிக்கும். மொச்சக்கொட்டை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சும்மா கொதிக்க வச்சு செய்யும், அவ்வளவு அருமையாக இருக்கும். அது ஒன்றுமில்லை ஜோதி, கருவாட்டு குழம்பு கொதித்து இறக்கும்போது ஒரு பிடி உரிச்ச சின்ன வெங்காயமும் 4 பூண்டு பல்லும் இடித்து போட்டால் வாசனையாக இருக்கும் என்றவள் தயக்கத்துடன் ஜோதியிடம். ஜோதி, நீ இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதும் நல்லதாக போச்சு. எனக்கு இப்போ வீட்டு பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் பல்லெடுக்கல மாட்டின பாக்குத்தூள் மாதிரி ஏதோ ஒரு சங்கடம், ஒரு பரபரப்பு இருக்குமா? அது என்னன்னு தெரியல. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி. என்னன்னு சொல்ல தெரியல என்றால் பெருமூச்சுடன். அவளையே உற்று பார்த்த சுபத்ரா மெல்ல அவளிடம், பரி, எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளது தான். நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறியா என்றதும் முகம் சிவக்க, ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் என்றாள் நாணத்துடன். இது வேற,
அவளின் சிவந்த முகத்தை ரசனையுடன் பார்த்தாள் ஜோதி. சட்டென்று மனதில் பொறி தட்டியது. ஆண்டி, சும்மா இருக்கிற மனம் சாத்தானின் உலைக்களம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணும்னு தோணுதா? உருப்படியாக ஏதாவது செய்யணும்னு தோணுதா என்றதும் மலர்ந்த முகத்துடன். ஆமாம் ஜோதி, அதே தான். நான் ஏதோ 4 காசு சேர்த்து வச்சுருந்தா ஆபத்துக்கு உதவியாக இருந்திருக்கும் இல்லையா? அன்றைக்கி பெரிய மனசு பண்ணி நீங்கள் உதவினதுனால தப்பிச்சோம். ஆனால் தம்பி முதல்ல பணம் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான். இனி நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எதையாவது சாப்பிட்டு இல்லை தூக்கில் தொங்கிடலான்னு அந்த நிமிஷம் எப்படியோ ஓடிப்போச்சு எண்ணம் என்று தழுதழுத்த குரலில் சொன்னதும் சுபத்ரா அவளின் கைகளை பற்றி கொண்டு, அதெல்லாம் மறந்துடு பரி, இனி நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைப்போம். ஆமாக்கா, உங்களை எல்லாம் பார்த்தப்புறம் நல்லா உழைக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் என்ன பட்டப்படிப்பாக படிச்சிருக்கிறேன்? ஏதாவது வேலை பார்க்க. ஏன் பரி, படித்தவங்க மட்டும்தான் வேலை பார்க்குறாங்களா? படித்து வேலை கிடைக்காம எத்தனை பேர் அவதிப்படுறாங்க. அதே சமயம் படிக்கலைனாலும் ஏதோ கடைக்கண்ணி வச்சு பழிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? மெல்ல பரிமளாவின் முகம் தெளிவடைவதைக் கண்டு, ஏன் இப்போ என்னையே எடுத்துக்கோயேன், நான் என்ன படிச்சிருக்கேனா? என்னால் முடிஞ்ச அளவு உழைக்கலையா என்றதும் ஜோதியும் ஆமோதிப்பாக, ஆமாம் ஆண்டி, அத்தை சொல்கிறதும் கரெக்டு. நம்ம முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நம்ம மதுரையில் இருக்கிற சின்ன பிள்ளை காலில் விழுந்தாரு. அவங்க என்ன படித்தவங்களா? ஆனால் அவங்க தான் களஞ்சியம்ங்கிற சுய உதவி குழு ஆரம்பித்து பல பெண்களோட கண்ணீரை துடைச்சாங்க. கந்து வெட்டியால் அவஸ்தைப்பட்ட பல குடும்பங்களை பார்த்து அவங்க மனசில் விழுந்த சின்ன விதை தான் இன்றைக்கி விருட்சம் போல் வளர்ந்து நம்ம நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்குது. இன்றைக்கி எத்தனை பெண்கள் சுய உதவி குழுவால் பயனடைகிறாங்க தெரியுமா ஆண்டி? என்னால் முடியுமா ஜோதி? நிச்சயமாக முடியாதுங்கிற வார்த்தைங்க முட்டாளின் அகராதியில் இருக்கு ஆண்டி. முதல்ல சுய உதவி குழுவில் சேருங்க, அப்புறம் லோன் போட்டு ஏதாவது சின்ன பிஸ்னஸ் தொடங்கலாம். பாரு, அதுக்கு தான் ஜோதி மாதிரி ஒரு புத்திசாலி வேணுங்கிறது என்று சொன்ன பரிமளா உடனே அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்தாள். குழுவில் உறுப்பினராக சேர்ந்தாள். ஊறுகாய் தயாரிப்புகள், இட்லி மாவு, தோசை மாவு தயார் செய்வது, அப்பளம், வடகம், வத்தல் தயாரிப்பு என்று முனைப்புடன் செயல்பட்டாள். விருப்பத்துடன் உழைத்தாள். சுபத்ராவும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள். வரும் லாபத்தில் ஆளுக்கு பாதி என்று கணக்கிட்டு பிரித்து கொண்டனர். ஷியாம் கூட சுபத்ராவிடம், ஏம்மா இருக்கிற வேலை பத்தாதா? இப்போ இதில் வேற ஈடுபடுத்திக்கிட்டு கஷ்டப்படணுமா? நானும் சொல்லிட்டேங்க, அத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க என்று ஜோதி சொன்னதும், அம்மாடி ஜோதி, நீ தானே முடியாதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன என்று மடக்க தன்னை மீறி சிரித்த ஷியாம், திருநெல்வேலிக்கு அல்வாவா, திருப்பதிக்கு லட்டா, ஜோதிக்கே நோஸ்கட்டா என்று சிரித்தான். அப்புறம் ஷியாம் இன்னொரு யோசனை, சொல்லுமா, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணால் என்ன? அதான் செய்கிறீங்களே, அப்புறம் என்ன? இல்லடா தம்பி, இப்போ இருக்கிற அவசர யுகத்தில் நேரம் கிடைக்காம பெண்கள் வேலைக்கு போயிடுறாங்க. ஒரு புத்தகத்தில் பார்த்தேன், அப்பளம், வத்தல் இதை எல்லாமே பொறிச்சு பேக்கெட் போட்டு விற்றா நல்ல லாபம் கிடைக்கும்னு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நானும் பரியும் செய்யலாம்னு யோசிக்கிறோம். ஏம்மா, பொழுதன்னைக்கு அடுப்பில் கிடந்து அப்பளத்தோட அப்பளமாக காய போறியா? அதெல்லாம் வேணாம். என்னடா கஷ்டம்? அப்பளம் விதவிதமான சைஸில் கிடைக்குது. அதை பொரிக்க பாமாயில், கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், இந்த ஐட்டம் தான் தேவையே. நாம் அப்பளம் செய்யாமல் மொத்தமாக அப்பளம் வத்தல் வாங்கிட்டு வந்து பொறிச்சு விற்க போகிறோம். சின்ன பெட்டி கடையில் இருந்து பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரை போடலாம். நல்ல லாபம் கிடைக்கும். நீ என்ன ஜோதி சொல்கிற என்று சலுகையுடன் மருமகளை கேட்க, உங்களால் முடியும்னா செய்யலாம் அத்தை. தவிர சினிமா தியேட்டர், பார்க், பீச்சுன்னு எல்லா இடத்துலையும் விற்பனையாகும். ஆர்டர் பிடிக்கிற வரை தான் கஷ்டம். நம்மளோட தயாரிப்பு பிடிச்சு போனால் அப்புறமா கவலையே இல்லை. என்னங்க சொல்கிறீங்க என்று ஷியாமை பார்த்து கேட்டாள். எல்லாருமே ஒன்று கூடி பேசிட்டு முடிவு எடுத்துட்டு அபிப்பிராயம் கேட்குறீங்களா? அப்படி இல்லை சாம், நீ ஒப்புதல் தந்தால் மேற்கொண்டு செய்யலாம். அம்மா, சும்மா கிண்டல் பண்ணேன், ஜமாயிங்க என்றான் சிரிப்புடன். அன்று இரவு அவளிடம், ராட்சசி, உனக்கே இது நியாயமாப்படுதா என்று அதட்ட, எதுங்க என்று புரியாமல் கேட்க முகம் கடிந்து மெல்ல சிரித்தவன், ஏ, அவ்வளவு தள்ளி உட்காந்து கேட்கலாமா? பக்கத்தில் வா. ஓஹோ, நான் ராட்சசியா? பொய் கோபத்துடன் சொன்னாள். ஆமாம்டி, அழகான அறிவான ராட்சசி. சோம்பி கிடந்த எங்களை எல்லாம் வானம்பாடி போல சுறுசுறுப்பாக்கிட்ட ஜோ. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கப்பா. நீங்கள் எல்லாருமே சுடர் விளக்கு. நான் லேசாக தூண்டி விட்டேன். எல்லாமே பிரகாசமாக ஜொலிக்கிறீங்க. ஆமாம், நீயும் தான் அழகாக ஜொலிக்கிற. அது எப்படி மாமா? எந்த பேச்சு பேசினாலும் கடையில் இப்படி விவகாரமாக வந்து பேசுகிறீங்க? அதெல்லாம் ஐயாவோட தனி மேனரிசம். ஓ, முன் அனுபவமா? அடிப்பாவி, இந்த பொண்ணையும் பால் குடிக்குமாங்கிற ரேஞ்சில் சாதுவாக கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த ஜோதியா இது? நீ ஜோதி இல்லை, ஜோதி. அது சுந்தர் சி நடித்த படம். உன் வாயை அடைக்க ஒரு வழி தான் இருக்குது. சரியான வாயாடி மங்கம்மா என்றவன் அவளை மேலே பேச விடவில்லை. 5ஆம் மாதம் லலிதாவும் பரமசிவமும் முறைப்படி வந்து கட்டு சாதம்
சடங்கு செய்தனர். தாய் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னதுமே ஷியாமின் முகம் சுண்டைக்காயாக சுண்டி போனது. அதை பார்த்த ஜோதி நமட்டு சிரிப்புடன் தலையை குனிந்து கொண்டாள். சரி மாமா, இன்னைக்கு நைட் தங்கிட்டு நாளைக்கு காலையில் அவளை நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று ஷியாம் சொல்லவும், இல்லை தம்பி, நாளைக்கு அஷ்டமி நவமி, அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாளும் பிறந்த வீட்டில் இருந்து பொண்ணை அனுப்ப மாட்டாங்க. அதனால் ஜோதி திரும்ப பாலூர் வர குறைஞ்சது 4-5 நாள் ஆகும் என்று பரமசிவன் சொல்ல, லலிதாவும் அது தவிர மாப்பிள்ளை அவளுக்கு ஒரு மாற்றமாக அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா என்று சொல்ல பரிதாபமாக ஜோதியை பார்த்தான். சுபத்ராவோ அவன் சங்கடம் புரியாமல், டே ஷியாம், என்னதான் புகுந்த வீட்டில் அன்பா பார்த்தாலும் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே அப்பா அம்மாவோட இருக்கணுங்கிற துடிப்பு இருக்கும். நம்ம கலை எப்படி ஆசையாக இருக்கிறா பாலூர் வர, அதே போல் ஜோதியும் போயிட்டு வரட்டுமே. இதோ இருக்கு கடலூர், நினச்சா போய் பார்க்கலாம். என்ன இந்த புள்ளை இல்லாமல் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்றாள் பெருமூச்சுடன். உனக்கு மட்டுமாமா, எனக்கு தான் என்று மனதில் நினைத்தான். ஜோதி சென்றதும் தன்னில் ஏதோ ஒன்று இழந்தது போல தவித்து போனான். அந்த தவிப்பே அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. மொட்டை மாடியில் அவள் அருகில் இல்லாமல் அவள் பேச்சு சிரிப்பு எதுவும் கேட்காமல் ஹோ என்று இருந்தது. அதே மொட்டை மாடிதான், அதே வானந்தான், அதே நிலவு, அதே விண்மீன்கள். ஆனால் சேர்த்து ரசிக்க கதைகள் பல பேசி மகிழத்தான். என்னவள் இல்லை என்ற நினைப்பே வேதனை அளிப்பதாக அவனின் மனநிலையை பிரதிபலிக்கும் பாடலாக ரேடியோவில் காதல் ரோஜாவே நீ எங்கே ஒலிக்க ச என்று பட்டென்று ரேடியோவை நிறுத்தினான். இன்று பார்த்து என்ன, ரேடியோவும் சோக கீதம் பாடுது. நினைக்கும் போதே செல்போன் சினிங்கியது. பெயரை பார்த்தது முகம் மலர்ந்தது. ஹே ஜோ, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல மாமு என்றதுமே பேச்சிழந்து நின்றான். இடையில் ஓரிரு முறை கடலூர் சென்று ஜோதியை பார்த்துவிட்டு வந்தான் ஷியாம். என்னடி உங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று செல்லமாக அழைத்து கொண்டான். பார்த்துவிட்டு வரும்போதே பசுபதி அவனை செல்லில் அழைத்தான். டே மச்சி, என்னடா விஷயம் என்றான் உற்சாகமான குரலில். ஏண்டா மாப்பிள்ள, ஆஃபீஸுக்கு மட்டம் போட்டுட்டேன் என்று பசுபதியின் குரலில் சுரத்தே இல்லை. என்ன பதி, மூட் அவுட்டா? எங்கேருந்து பேசுகிற? வீட்டில் இருந்து தான். கொஞ்சம் வெளியில் போகலாமாடா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். உதவிலும் நான் உனக்காக எப்போவுமே ஃப்ரீ தான், நீ வீட்லேயே இரு, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றவன் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொண்டா. மெல்ல வாசல் படி ஏறி காலிங் பெல்லை அழுத்தியதுமே கதவை திறந்த அவள் மகள் ஆவலுடன் ஷியாம் அங்கிள் என்று கழுத்தை கட்டி கொண்டாள். கொண்டு வந்த பிஸ்கட் பாக்கெட்டையும் லாலிபாப்பையும் அவளிடம் கொடுத்துவிட்டு அவளை தூக்கி கொண்டா. நயன் செல்லம், எப்படி இருக்கிறீங்க? அங்கிளோட கோட்டா எங்க என்று சிரிப்புடன் கேட்க அவளும் அவன் கன்னம் திருத்தி அழுத்தமாக முத்தமிட்டாள். அதற்குள் பசுபதியின் மனைவியும் வந்தாள், வரவேற்றாள். வாங்கண்ணா என்று சுரத்தே இல்லாமல் வரவேற்றவளை பார்த்து அழுதிருப்பால் போல முகமெல்லாம் வீங்கியிருந்தது. என்னம்மா, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா லேசா ஜுரம் என்றதும் நயனா இடை புகுந்தது. அங்கிள், அம்மா போய் சொல்கிறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே சண்டை. அப்பா அம்மாவை பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க என்றதும் தர்ம சங்கடமாக போனது அவனுக்கு. பதி எங்கம்மா? குளிக்கிறாரண்ணா, உட்காருங்க, காப்பி சாப்பிட்லாம் என்றதும் சங்கோஜத்துடன் சோஃபாவில் அமர்ந்தான். இந்த சூழ்நிலை அவனுக்கு புதிது. எப்போது பசுபதி வீட்டுக்கு சென்றாலுமே முகம் மலர வரவேற்கும் அவனின் அன்பு மனைவி இன்று சோகமே உருவாகச் சென்றது வேதனையாக இருந்தது. தான் தவறான சூழ்நிலையில் வந்து விட்டோமோ என்று மனம் குறுகுறுத்தது. டேய் மாப்பிள்ள, வந்து ரொம்ப நேரமாச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லடா இவ என்று எகிறவும். போதும் நிறுத்துடா, சிஸ்டர் தான் நீ குளிக்கிறேன்னு சொன்னாங்க, காப்பி போட போயிருக்கிறாங்க. அது சரி, அம்மாவும் தங்கச்சியும் எங்கே? பார்த்தே ரொம்ப நாள் ஆடிச்சு. இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, கோயிலுக்கு போயிருக்கிறாங்க என்று சொல்லும்போதே காப்பியுடன் வந்த அவன் மனைவி அவனிடம் நீட்டினாள். காப்பி நல்லா இருக்குமா என்று ரசித்து குடித்தான். சரி பதி, நான் கிளம்புறேன். இருடா, நானும் வரேன் என்றவன் மனைவியிடம் வெளியில் போகிறேன், வர லேட்டாகும், நைட் சாப்பாடு வேணாம். அப்பா, என்னையும் அழைச்சிட்டு போ, ஹோட்டலுக்கு தானே போகிறேன் என்று நயனால. இல்லைம்மா, அப்பா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட போகிறேன், நீ வந்தால் உனக்கும் ஊசி போடுவாங்க, அதனால் வீட்லேயே குட் கேர்ளாக இருக்கணும், சரியா? சரி, அம்மாவை அழைச்சிட்டு போப்பா. எதுக்குமா? நீ ஹாஸ்பிட்டல் தானே போகிற. அம்மாவை அடிச்ச இல்லையா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் இல்லையா என்று பெரிய மனுஷி போல கேட்கவும் வாயடித்து போனான் பசுபதி. ஷியாம் குபீர் என்று சிரிக்க கடுப்பான பசுபதி, உலக்கு மாதிரி இருந்துக்கிட்டு பேசுகிற பேச்சை பாரு, அப்படியே அவன் அம்மா போல லா பாயிண்ட் பேசுது. ஓடு நயனா, உள்ள போ. டேய் பதி, மடையண்டா நீ, பொண்டாட்டியை அடிக்கவே கூடாது, அதுவும் குழந்தை முன்னாடி அடிச்சிருக்கிற. மர கால்ண்டு போச்சா? என் வீட்டுக்காரிக்கு தான் மர கால்ண்டு போச்சு. மாப்பிள்ளை, ரொம்ப நாளாச்சுடா நம்ம கச்சேரி வாசித்து ஒரு பெக் போடலாமா? எனக்கு மூடே சரியில்லை, சாப்பிட்டா தான் டென்ஷன் குறையும். ஷியாம் சற்று தயங்கினான். இல்லை பதி, கல்யாணம் ஆனதுலேருந்து அதை சாப்பிட்றதே இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் கம்பெனி கொடுக்க மாட்டியா? சரிடா வா, ஆனால் நீ ஹாட் சாப்பிடு, நான் லைட்டாக பீர் சாப்பிட்றேன். ஹாட் தான் சாப்பிட போகிறேன், உள்ளே அவ்வளோ ஹாட்டாக இருக்கிறேன்.
கொஞ்சம் சாப்பிட்டு தான் அழ ஆரம்பித்த பசுபதியை பார்த்த ஷியாம், டே மச்சி என்னடா ஆச்சு சொல்லி தொலை. மாப்பிள்ளை, கல்யாணம் ஆன நாள்லேருந்து என் பொண்டாட்டியை முதல் தடவையாக அடிச்சிட்டேன். கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு கண்ணில் இருந்து கரன்னு கண்ணீர் வழியாக என்னை பார்த்தா பாரு, அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். அடிக்கிற அளவுக்கு பேச மாட்டாங்களே சிஸ்டர். அதான்டா, விஷயத்தை கேட்டால் நீ இவ்வளோதானா அப்படின்னே கேட்ப. நைனா பிறந்தப்புறம் மறுபடி குழந்தை வேணாம்னு ஏற்கனவே முடிவு பண்ணினது தான். ஆனால் இப்போ அதெல்லாம் முடியாது, இன்னொரு குழந்தை இருந்தால் நல்லதுன்னு நச்சரிக்கிறா. நைனா மட்டும் போதுன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அவள் ஒன்று பேச, நான் பதிலுக்கு பேச, அப்படியே பேச்சு முத்தி போய் கை நீட்டி அடிச்சிட்டேன். அப்படியே திகைத்து நின்றான் ஷியாம். ஜோவும் அவனிடம் 2 குழந்தைகள் வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினாலே நாளடைவில் அவளும் இப்படித்தான் பேசுவாளோ என்று யோசிக்கும் போதே அடி வயிறு சுருண்டது. சரிடா மச்சி, நீ சிஸ்டர்கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது தானே. அதெல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. மரமண்டியில் ஏறினா தானே. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு ஒரு குழந்தை போதாதா சொல்லு. அந்த காலத்தில் தான் பன்னிக்குட்டி மாதிரி பெற்றுக்கிட்டு அவஸ்தைப்பட்டாங்க. ஒரு பிள்ளையை உருப்படியாக வளர்த்தா போதாது, நம்ம சக்திக்கு அதுதானே முடியும். ஆமாம் மச்சி என்று ஒத்துக்கொண்டான். இன்னொரு விஷயம் மச்சி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா தலையை அடமான வைக்காத குறையா லோல் பட வேண்டி இருக்குது. தவிர முதல்ல பிறந்ததும் பொண்ணு, அடுத்ததும் பொண்ணாக பிறந்துட்டா என் நிலைமை என்னாகும்? காலத்துக்கும் கைக்கும் வாய்க்கும் பத்தாமல் மாத பட்ஜெட்டில் துண்டு இல்லை, போர்வையாக விழுந்து அதை சமாளிக்க முடியாமல் முழு பிதுங்கி நிற்கணுமா? இந்த லட்சணத்தில் இன்னொன்று பிறந்தா நான் காவி கட்டிக்கிட்டு சாமியாராக போக வேண்டியது தான். ஷியாமுக்கும் அவன் சொல்வது சரியென்றே பட்டது. இது பற்றி ஜோதியிடமும் பேச வேண்டும். அவள் மனதிலும் இது போல சின்ன சலனம் இருப்பின் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று முடிவு செய்தான். பசுபதியை சமாதானப்படுத்தி வீடு வந்ததனால் உறங்க முடியவில்லை. மனதில் ஏதோ எண்ணங்கள் தோன்ற வெகு நேரம் கழித்தே உறக்கம் அவனை தழுவியது. அடுத்த நாள் ஜோதியை அழைத்து வந்து பாலூரில் விட்டு விடை பெற்றார் பரமசிவம் தம்பதியினர். கணவனின் திடீர் மௌனம் அவளுக்கு புரியாத புதிராக, ஓஹோ, நாம் உடனே வரலைன்னா ஐயாவுக்கு கோபம் போல. குடும்பத்தில் இந்த மாதிரி சிறு சிறு ஊழல்கள் இல்லை என்றால் சுவாரஸ்யம் ஏது? அன்று இரவு மொட்டை மாடியில் அவன் மார்பில் ஒண்டியவள் செல்லமாக அவனின் மூக்கை நிமிண்டி கேட்டாள், என்ன ஐயாவுக்கு லேட்டாக வந்தன்னு கோபமா? ஜோ, அதெல்லாம் இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் பதட்டத்துடன். என்னப்பா, உடம்பு முடியலையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை, இது நாம சம்பந்தப்பட்டது. முதல்ல உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு சொல்லு. ஏன் கேட்குறீங்க என்று முகம் சிவக்க கேட்க, சும்மா தான் கேட்டேன் சொல்லு. உண்மையை சொல்லணும்னா அந்த காலம் போல் ஒரு டஜன் குழந்தையாவது பெற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் என்று வெக்கச்சிரிப்புடன் நிறுத்தியவளை கூர்மையாக பார்த்தான். ஆனால் என்ன, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 2 குழந்தைங்க போதும். ஏன் 2? பின்ன என்னங்க, ஒத்தையாக பிறந்துட்டு சொந்தமே இல்லாமல் வளர்ந்துட்டேன். என் தோழிகள் எல்லாமே அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோடு வரும்போது என் மனமே விண்டு போகும். அப்போவே மனதுக்குள்ளே என் குழந்தைய தனியாக வளரக்கூடாது, துணையோடு தான் வளரணும்னு முடிவே பண்ணிட்டேன். யாரை கிட்ட முடிவு பண்ணேன் என்று அழுத்தமாக கேட்டதும் புருவ சுளிப்புடன் அவனை பார்த்தாள். என்னங்க ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க என்றதும் சற்றே தனிந்த குரலில், அதில்லை ஜோ, என் எண்ணம் என்ன தெரியுமா? கூட்டு குடும்பத்தில் பிறந்த நாம தான் வண்டி மாடு போல் பொதி சுமக்கிறோம். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா போதும். என் ஆஸ்தி அன்பு எல்லாமே அந்த ஒரு பிள்ளைக்கே கிடைச்சா போதும். என் பிள்ளை என்ன மாதிரி அவஸ்தைப்பட வேண்டாம். ஸ்தம்பித்து போனாள் ஜோதி. என்ன, அன்று ஒரு நாள் பேசியது போலவே பேசுகிறான். பாவம், நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறான் போல. அதுதான் இவனை இப்படி பேச வைக்குது. அடிப்படையில் இவன் மிகவும் நல்லவன். பேசும் முறையில் பேசினால் போக போக ஒத்துக்கொள்வான். அதனால் சற்று தனிவாகவே, ஏங்க இப்படி கலை மதி சுந்தர்னு அழகான குடும்பத்தில் பிறந்து இப்படி பேசலாமா? இது ஒரு சுகமான சுமை. இதுவே நான் ஒத்தையாக பிறந்திருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பேன் தெரியுமா? ஏங்க நீங்களா இப்படி பேசுகிறீங்க? இவ்வளவு சுயநலமாக இருக்கக்கூடாது. நான் சுயநலவாதின்னா எப்போவோ உன்னை அழைச்சிக்கிட்டு தனி கொடுத்து நான் போயிருப்பேன். வந்து 2 பெற்றால் இன்பமயம் தானே என்றால் நயமாக. அதெல்லாம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன போட்டான்? 1 பெற்றால் ஒளிமயம்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் போக போக நாமே குழந்தை, நமக்கு எது குழந்தைன்னு சொல்லுவாங்க. காலம் மாறிப்போச்சு கண்ணு. உங்கள் முடிவு தான் என்ன? பேர் சொல்ல ஒரு பிள்ளை போதும் ஜோதி, அதிகமாக ஆசைப்படாத. நியாயமான ஆசை தானே? இல்லை என்றான் கண்டிப்புடன். இந்த விஷயத்தில் என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை ஜோ. காலப்போக்கில் என் மனம் மாறும் என்று கனவு மட்டும் காணாதே. இத்துடன் இந்த பேச்சு முடிந்தது. இனி இதை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. சுறுசுறுவென்று ஏமாற்றமும் கோபமும் தாக்க, நான் பெரிய குடும்பத்தில் வாழ நினச்சதே இப்படி என்று சொல்வதற்குள் கையை உயர்த்தி நிறுத்தினான். இந்த கீறல் விழுந்த டேப் ரெக்கார்டர் போல எத்தனை முறை பேசுவ இதையே? இப்படி நடக்கும் என்று முன்பே தெரிந்திருந்தால் உன்னை திருமணம் செய்ய யோசித்தே இருப்பேன் என்றதுமே நொறுங்கி போனாள். முதல் முறையாக முதுகு காட்டி படுத்தவனை கண்களில் நீர் திரையிட பார்த்து கொண்டிருக்கும் போதே,
அவளை நோக்கி திரும்பியவனுக்கு கண்களில் பளபளப்புடன் கண்ணீரை பார்த்ததும் மனம் இளகி போனது. சிரமப்பட்டு மனதை அடுக்கினான். அவளும் முதுகு கட்டி படுத்தா. அழுகை மட்டும் ஓயவே இல்லை. காலையில் எழுந்ததும் மனம் நேற்றைய நிகழ்ச்சிகளை அசைப்போட நேற்று சும்மா விளையாட்டுக்கு சொன்னானோ என்று ஆசையுடன் பார்த்தவளுக்கு அவனின் தீவிரமான முகபாவனையே அவன் தன் கருத்தில் உறுதியாக இருப்பதை காட்டியது. மெல்லிய குரலில், உங்கள் முடிவை கொஞ்சம் பரிசீலனை செய்யக்கூடாதா? நேற்று பேசியதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குன்னு நினச்சியா ஜோதி? ஐ எம் சீரியஸ். சரி, ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்வோமே. இதுவே இரட்டை குழந்தைங்களாக பிறக்க நேர்ந்தால்? ஒரு கணம் கண்களை இறுக மூடி திறந்தான். அனாவசியமான கற்பனை எதற்கு? தவிர ஒரே குழந்தையாகத்தான் இருக்கும் என்று உள்ளுணர்வு சொல்லுகிறது. பொல்லாத உள்ளுணர்வு என்று மனதிற்குள் பொறுமையால் கடைசி முயற்சியாக வந்து இதை மட்டும் சொல்கிறேன். போதும் ஜோதி, காலை வேலையில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதை விட்டு வீண் பேச்சு எதுக்கு? போய் ஆவற வேலையை பாரு. எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் ஆடிட்டிங் இருக்குது, சீக்கிரமாக போகணும். உடனே உள்ளமும் சோர்ந்து போக கீழே இறங்கி போனாள் ஜோதி. மருமகளின் முகவாட்டத்தை கண்டு துணுக்குற்ற சுபத்ரா பதட்டத்துடன், என்னடாம்மா, என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை அத்தை, லேசாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது. சரிடா, நீ வேணா லீவ் போட்டுட்டு ஓய்வெடு, நான் பார்த்துக்கிறேன். போமா, போய் தூங்கு. இல்லத்த, இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும் என்றவளின் மனதில் வீட்டில் இருந்தால் மனம் குரங்கு போல எதையாவது நினைத்து கொண்டே இருக்கும் என்று தோன்றியது. வண்டியில் அவனோடு செல்லும் போதும் சரி, இருவரும் அமைதியாக சென்றனர். அவளே பேசட்டும் என்று அவனும், அவன்தான் முதலில் பேசட்டும் என்று, நாம் செய்த தப்பு என்ன என்று அவளும் அமைதியாக வந்தனர். பள்ளி வாசலில் அவளை இறக்கிவிட்டு சின்ன தலையசைப்புடன் சென்று விட்டான். சிறிது நேரம் இறுக்கமாக இருந்தவள் மெல்ல மெல்ல பள்ளி வேலைகளில் மூழ்கி போனாள். மணி 11 ஆகவும் மனம் பரபரத்தது. வழக்கமாக இந்த நேரம் பள்ளி இடைவேளை நேரம். அதை புரிந்து கொண்டு அவளை செல்லில் அழைத்து பேசுவான். ஜோதிக்கும் அது டீ டைம் என்பதால் 5 நிமிடமாவது பேசுவாள். அவனிடம் பேசும் அந்த நேரம் முகம் மலர்ந்திருக்கும். பேசி முடித்ததும் தாரிணி கூட அவளை, என்ன ஜோ, முகமே பிரகாசமாக இருக்குது, அவர் ஃபோன் வந்துச்சா என்று கேலி செய்வாள். ஆயிற்று. மணி 12 ஆகியும் அவன் அழைக்கவே இல்லை. மாலையில் சற்று தாமதமாக வந்தவன் போகலாமா என்று ஒற்றை சொல்லோடு நிறுத்தி கொண்டான். கணவனின் இந்த பாராமுகம் அவளை வேதனை அடையச் செய்தது. பொறு மனமே பொறு என்று சொல்லி கொண்டாள். இரவு முடிந்த தனிமையில், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க என்று சொல்லும்போதே கண்களில் நீர் திரையிட்டது. நீயும் தான் நேற்றுலேருந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பேசாம தான் இருக்கிற என்ற பதிலில் பேச்செழுந்து நின்றாள். உங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, ஏன் இப்படி நை நைன்னு பேசி என் உயிரை வாங்குற ச என்று அழுத்து கொண்டா. அவளுக்கும் கோபம் வந்தது. என்ன உயிரை வாங்குறேனா? பின்ன என்ன, எப்போ பாரு தேவையில்லாமல் பேச்சு, டார்ச்சர் பண்ணுற. இந்த மாதிரி பேசிட்டே இருந்துனா நாம் ஒரே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, யோசிச்சு சொல்லு. கூர்மையாக அவளை பார்த்தவள், அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? நம்ம பிரிவுக்கு நீயே வழிவகுக்காதுன்னு சொல்கிறேன். நீ தொடர்ந்து இப்படி பேசினா நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழ்கிறத பற்றி தான் யோசிக்க வேண்டியிருக்கோம். வர வர இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போச்சு என்றதுமே சக்தி வாய்ந்த மின்சாரம் தாக்கியது போல அதிர்ந்தாள். நான் உயிரையே வைத்திருக்கும் கணவன் தான் இப்படி பேசுகிறானா? உள்ளத்தை கிழிப்பதாக இருந்தது. அழுகை வந்தது. கூடாது, இப்பொழுது அழக்கூடாது என்று உதட்டை கடித்து அழுகையை மென்றவள், இனி உங்கள் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன் என்றது முகம் மலர்ந்தவனாக அவளின் கைகளை பற்றினான். உன் மனசை மாற்றிக்கிட்டியா ஜோ? இப்பொழுது தான் சுருக்கி ஜோ என்று கூப்பிடுகிறான். இந்த 2 நாளும் ஜோதி என்று தானே அழைக்கிறான். பற்றிய கைகளை மெல்ல விடுவித்தாள். ஏன் மனசு மாறாது? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால், ஐ மீன் நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா என்னை எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுங்க. இதுதான் உன் முடிவா? இல்லை, உங்கள் முடிவை நான் செயல்படுத்துகிறேன், அவ்வளவுதான். டீச்சர் இல்லையா, பேச சொல்லி தரணுமா? ஒன்று சொல்லணும், பிரிவை பற்றி பேசினது நீங்கள் தான். தயவு செஞ்சு நம்ம பிரச்சனையை அத்தைக்கு தெரிய வேண்டாம். என்றைக்கு இருந்தாலும் தெரியத்தானே போகுது, அப்போ பார்த்துக்கலாம். காலையில் என்ன கடலூரில் விட்டுடுங்க. என் மனம் மாறுன்னு நினைக்காத ஜோதி என்றதுமே அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உங்கள் மனம் மாறும் வரை காத்திருக்க தயார். என்கிட்டயே சவாலா? பார்க்கலாம் என்றவள் அவன் பக்கம் திரும்பாமல் படுத்து கொண்டாள். ஷியாமை பிரிந்திருப்பதை பற்றி நினைக்கும் போதே மனம் கலங்கியது ஜோதிக்கு. தன்னால் அவனை பிரிய முடியுமா? இது சாத்தியமா? தவித்தாள். ஆனால் அவன் தன் முடிவில் மாறுவது போல தெரியவில்லையே. உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும், உயிர் மட்டும் இங்கே இவனிடத்தில் இருக்கும். அடுத்த நாள் காலையில் பொம்மை போல எழுந்து தன் வேலைகளை செய்தாள். சுபத்ராவிடம், அத்தை, கொஞ்ச நாள் கடலூர் போய் அம்மா அப்பா கூட தங்கிட்டு வரேன்னு. இப்போ தான் நம்ம போயிட்டு வந்த அதுக்குள்ளே என்று சுபத்ரா ஜோதியை பார்க்க, என்ன ஜோதி, ஷியாம் எதுவும் சண்டை போட்டானா? என்னை உன் அம்மாவா நினச்சி சொல்லு. அதெல்லாம் இல்லாத, சும்மா போய் ஒரு 10 நாள் தங்கிட்டு வரலாமேன்னு ஆசையாக இருக்குது என்று சொல்லும்போதே இந்த நல்ல மனுஷியை ஏமாற்றுகிறோமோ என்று மனம் குறுகுறுத்தது. கடலூரில் அவளின் வீட்டில் இறக்கிவிட்டு வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக சென்றான்.
என்னம்மா ஜோதி, தம்பி உள்ளேயே வரல, என்ன கோபம்? ஆமாம், நீ ஏன் பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கிற, சண்டையா என்று கண்டிப்பான குரலில் கேட்கவும் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த லலிதா முகம் மலர, வாம்மா ஜோதி, அவர் எங்க? லல்லி, அவர் இவளை வாசல்லையே விட்டுட்டு போயிட்டாருப்பா, ஏதோ சரியில்லை, முதல்ல அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு, அப்புறம் பேசலாம். காலை டிஃபன் முடிந்ததுமே என்கிட்ட சொல்லலான்னா சொல்லு ஜோதி, மடமடவென்று எல்லாவற்றையும் அடைத்திறந்த வெள்ளம் போல கொட்டினாள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இருவருக்குமே சிரிப்பு பொங்கியது. ஏம்மா, இது ஒரு பிரச்சனைன்னு பெருசாக பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டியே கழுத என்றார் பரமசிவம் சிரித்து கொண்டே. அப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாப்பிள்ளையோட கண்ணோட்டத்தில் பார்த்தா அவர் சொல்கிறது சரின்னு படுது. ஆனால் ஒரு தாத்தாவா என் பெண்ணோட குழந்தைகளை அள்ளி அணைச்சி சீராட்டணும்னு ஆசையாக இருக்குமா? இந்த வளவளா கொலகொலா பேச்ச விட மாட்டிங்களா? என் பொண்ணு ஒண்டி கட்டியாக பிறந்ததால் அவளுக்கு இப்படி ஒரு ஆசை. அவள் என்ன நகை பண்ணன்னு ஆசைப்பட்டாளா? இன்னொரு குழந்தை தானே. இந்த விஷயத்தில் என் முழு ஆதரவு ஜோதிக்கு தான். நீ கலங்காத கண்ணு, மாப்பிள்ளையே புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாரு பாரு என்று சமாதானப்படுத்தினாள். இப்படியே 15 நாள் ஓடியது. அவனின் பிரிவால் அனலில் இட்ட புழுவாக துடித்து இளைத்து போனாள் ஜோதி. இருவரும் பரஸ்பரம் பேசிக்கொள்ளவில்லை. இத்தனை கல் நெஞ்சம் படைத்தவனா இவன் என்று எண்ணி மருகும்போதே நீ மட்டும் அவனிடம் பேசினாயா என்று அதட்டியது உள்மனம். இப்படியே 1 மாதம் ஓடிவிட்ட நிலையில் திடீரென்று ஒரு நாள் வந்தான் ஷியாம். அவனின் வருகையால் உள்ளம் பூரித்து போனது அவளுக்கு. ஆனால் கண்ணின் கீழ் கருவளையும் விழுந்து ஆளே சற்று இளைத்தாற் போல தோன்றியது. அவனை வரவேற்று பரமசிவம் லலிதாவும் உபசரித்தனர். கணவன் வந்தது அவன் மனம் மாறிவிட்டதை உணர்த்துகிறது போல என்று ஜோதி மகிழ்வுடன் எண்ணும்போதே, மாமா, அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஜோதியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அத்தைக்கு என்னாச்சு என்று பதறியவளை பார்த்து, ரத்த அழுத்தம் அதிகமாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அழைச்சிட்டு வந்தேன், உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. உடனடியாக எல்லாருமே பாலூர் புறப்பட்டனர். தன்னால் தான் சுபத்ராவிற்கு இந்த மன உளைச்சல் வந்து உடல்நிலை மோசமானதோ என்று குறுகுறுத்தது மனம். வீடு வந்ததும் அவளை பார்த்ததும் சுபத்ராவின் முகம் மலர்ந்தது. அத்தை, எப்படி இருக்கிறீங்க என்று விம்மலுடன் அவளின் கைகளை பற்றினாள். என்னை விட்டு போக எப்படி மனசு வந்தது? சற்று நேரம் அவளிடம் பேசிவிட்டு சமையலறை சென்று பார்த்தாள். இவளை பார்த்தது அண்ணி என்று கட்டிக்கொண்ட இளமதியை பார்த்து சிரிப்புடன் தட்டி கொடுத்தவள் அவளின் உதவியோடு இரவு டிஃபனை தயாரித்து அனைவருக்கும் பரிமாறினாள். சாப்பிட்டுவிட்டு லலிதாவும் பரமசிவமும் கிளம்ப சுபத்ராவிடம் சென்றாள். அம்மாடி ஜோதி, நீ இல்லாமல் வீடாவே இல்லை. இந்த ஷியாம் பையனும் சதா எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருந்தான். ஆளை பத்தியா எப்படி அழைச்சி போயிட்டான்னு? அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? மெல்லிய குரலில் சொன்னது கவனமாக கேட்டவள், அவன் மனசு மாறுமா, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், நீ போய் படு. ஆயிற்று, 1 மாதம் ஆயிற்று இங்கு வந்து. இந்த இரவில் மொட்டை மாடியில் படுத்து, கடலூரில் 1 வாரம் அறையில் மெத்தையில் படுத்தும் உறக்கம் வரவில்லை. மெல்ல பாலை அவனிடம் கொடுத்தாள். அவளையே பார்த்தான். அம்மனி, என்ன முடிவெடுத்திருக்கிறீங்க? நான் இங்கே வந்தது அத்தையை பார்க்க தான். அவங்க உடம்பு சரியானதும் திரும்ப போயிடுவேன். ஸோ உன் முடிவில் மாற்றமில்லை, மாற வேண்டியது நீங்கள் தான். அதன்பின் இருவரும் பேசவில்லை. மெல்ல உறக்கம் அவர்களை தழுவ லேசான குளிர்காற்று வீசியது. பழக்க தோஷத்தில் ஜோதியின் அருகே சென்று அவளின் மேடிட்ட வயிற்றை சுற்றி கைகளை போட்டான். கணவனின் ஸ்பரிசம் பட்டதும் பழைய நினைவுகள், தன்னுடன் சந்தோஷமாக இருந்த நாட்களை நினைவூட்ட அவனின் கைகளை விளக்க மனமின்றி அவன் புறம் திரும்பி அவன் மார்பில் தலை வைத்து படுத்து கொண்டாள். பொழுது புலர்ந்ததும் இயந்திரத்தனமாக வேலைகளை முடித்து நேரே அவனிடம், அப்போ நான் கிளம்புறேன், ஸ்கூல் முடிஞ்சு அப்படியே கடலூர் போகிறேன் என்றது முகம் கன்றி போனது. ஆக இவள் இங்கே இருக்க வரவில்லை, ரொம்பவும் அழுத்தந்தான். இங்கேயே இருந்தால்தான் என்னவா என்று அவனும் ஒரு வார்த்தை, போகாதே ஜோ என்று சொன்னால் குறைந்து போய் விடுவானே என்று அவளும் நினைத்தாள். சுபத்ராவிடம் விடை பெறும்போது ஜோதி, அவன் மனசு மாறும் சீக்கிரமாகவே என்று வழி அனுப்பினாள். வாசலில் வண்டியை ஸ்டார்ட் செய்து காத்திருந்தவனிடம், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் ஆட்டோவிலே போய்க்கிறேன். அது வேற தண்ட செலவா? மகாராணி என் பின்னாடி உட்கார மாட்டீங்களோ? கடுப்புடன் சொல்லவும் எதுவும் பேசாமல் உட்கார்ந்தாள். என் தோலை பிடிச்சுக்கிட்டா சேஃப்டியாக போகலாம். தோளில் கை போட்டதும் பழைய நினைவுகள் கிளர்ந்தெழுந்தன. கதைகள் பல பேசியபடி சென்றது ஞாபகம் வந்தது. அவனும் அமைதியாக வந்தான். அவளை பள்ளியில் விடும்போதே மனம் கனமானது. இனி இவளை எப்போது பார்ப்போமோ என்று ஏக்கம் வந்தது. சிரமப்பட்டு அலுவலகம் வந்தவனை பசுபதியின் உற்சாகமான குரல் வரவேற்றது. டேய் மச்சி, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, நீ 2 நாளாக ஆஃபீஸ் வரலையா? அதான் சொல்ல முடியல என்றதும் முகம் மலர்ந்தவனாக, கங்க்ராட்ஸ் பதி, எத்தனை வருஷமா காத்திருந்த இதுக்கு? எங்கடா ட்ரீட்டு? சாயந்தரம் முனியாண்டி விலாஸில், அதுவும் டபுள் ப்ரமோஷன். ஒய்ஃப் மாசமாக இருக்குதா என்றதும் அதிர்ந்து போனான். டேய், 2வது குழந்தை வேண்டான்னு சொன்னியே? ஆமான்னு சொன்னேன், ஆனால் இந்த குழந்தை உருவான ராசி என்னுடைய நீண்ட நாள் கனவான ஆஃபீஸ் ப்ரமோஷனும் கிடச்சிருக்குது. கூலி வேலை செய்கிறவன் கூட எத்தனை புள்ள பிறந்தாலும் சலிக்காமல் வச்சு காப்பாற்றுறான், நம்மளால் முடியாதா? அந்த சொல் ஷியாமை உலுக்கியது. நானோதயம் பிறந்தது போல இருந்தது.
டேய் ஷியாம், நயனாவுக்கு ஒரே குஷி. தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவா எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டா. அப்புறம் ஷியாம், நம்ம காலத்துக்கு அப்புறமா அதுங்க ரெண்டும் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு என்றான். பசுபதியின் வார்த்தைகள் ஷியாமை உலுக்கி போட்டது. நியாயம்தானே கடவுளே. இது தெரியாமல் ஜோதியை என்ன பாடுபடுத்தி விட்டேன். இந்த ஒரு மாதமும் அவள் பிள்ளைத்தாச்சியை அலக்கழிக்க வச்சேனே. எவ்வளவு துடிச்சிருப்பா என் தேவதை. தன்னையே நொந்து கொண்டான். அவளுடன் உடனே பேச மனம் பரபரத்தது. மணி பார்த்தா 10:45 ஆனது. 11 ஆகட்டும், ஃப்ரீயாக பேசுவோம். எத்தனை நாளாயிற்று அவளிடம் பேசியதும் இன்ப அதிர்ச்சி அடைய மாட்டாளா என்ற உற்சாகத்துடன் மணி 11 ஆனதும் செல்லில் அழைத்தான். மறுமுனையில் ரிங் போனது. ஆனால் பதிலில்லை. தொடர்ந்து அடிக்கவும் ஒலித்த குரல் தாரணியது. ஜோ, ஷியாம் பேசுகிறேன் என்று சொல்லும்போதே ஒரே இறைச்சலான சத்தம். ஹலோ அண்ணா, நான் தாரிணி பேசுகிறேன். இங்கே ஒரே கலாட்டா. என்னம்மா, என்னாச்சு? ஸ்கூலில் பாம்பு வச்சுருக்கிறதா ஃபோன் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்ததையும் உண்மையானு தெரியல. ஒரே பரபரப்பாக இருக்குது. போலீஸ் எல்லாமே வந்து எல்லாரையுமே கிளியர் பண்ணுறாங்க. ஜோதி எங்கம்மா? அவள் குழந்தையோட மரத்தடியில் இருக்கிறா. அவள் பேக் எடுக்க வந்தேன். சரி, நான் வர்றேன் என்றவன் அடுத்த 10வது நிமிடத்தில் அங்கே வந்தான். பள்ளியே கலோபரமாக இருந்தது. கால் செருப்பு போடாமல் நைட்டியோடு ஓடி வந்த அம்மாக்கள், டென்ஷனாக வந்த தந்தைகள். ஒரு பெண் மாவரைத்த கையோடு கையை கூட கழுவாமல் தன் குழந்தையை இறுக்கி அணைத்து முத்தமிட்டு கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அடிவயிற்றை பிசைய ஜோதியை தேடினா. இது வெறும் வதந்தி தான் மேடம். எங்கள் பாம் ஸ்குவாட் ஸ்கூலில் தரோவாக செக் பண்ணிட்டாங்க என்றார் இன்ஸ்பெக்டர் பிரின்சிபல் ரோசியிடம். கடவுளுக்கு நன்றி. இருந்தாலும் பயமாக இருந்துச்சு சார். மரத்தடியில் 2 மாணவர்களுடன் நின்ற ஜோதியை பார்த்ததும் தான் உயிரே வந்தது அவனுக்கு. அவனை கண்ட அவள் முகத்திலும் வெளிச்சம் மின்னல். நின்ற 2 மாணவர்களின் பெற்றோரிடமும் சேர்த்து விட்டாள். பள்ளி விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டது. வண்டியில் ஏறு. எங்கே? கேள்வி கேட்காம ஏறு. உங்கள் வீட்டு சாவி இருக்கா? வீடு வரவும் சொல்லி அழைத்தார் பரமசிவம். வீடு வரவும் செல்லில் அழைத்தார் பரமசிவம். அம்மா ஜோதி, இப்போ தான் நியூஸ் வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைப்பா, அது வெறும் வதந்தி தான். அவர் தான் என்னை அழைச்சிட்டு போகிறாரு. அப்படியா? ஃபோனை அவர்கிட்ட கொடு. மாமா, அத்தைக்கிட்ட சொல்லிடுங்க நான் லீவு இன்னைக்கு என்று செல்லை சுவிட்ச் ஆஃப் செய்தான். இங்கே வா என்று கையை விரிக்கவும் படபடக்கும் இதயத்துடன் தயங்கியவாறு அவன் அருகே சென்றதும் வாரி அணைத்து கொண்டான். முகமெங்கும் முத்தமிட அவன் அன்பில் மெழுகாக உருகியவள் கைகளை அவன் தோள்களில் மாலையாக்கினாள். உப்ஸ் ஜோ, என்னை கொன்னுட்ட என்றவன் அவள் முகம் பார்த்தான். தெளிவில்லாத அவள் முகத்தை கண்டவன் என்னடா என்றான் கனிவுடன். வந்து உங்கள் முடிவு, பொடலங்கா முடிவு. உன்னை மறுபடி பார்ப்பேனான்னு தவிச்சு போயிட்டேன். ஒன்று என்ன, 10 பிள்ளைங்க வேணானாலும் பெத்துக்கோத்தாயே என்றதுமே நம்ப மாட்டாமல் விழிகளை வெறித்து பார்த்தாள். ஐயோ ஜோ, அப்படி பார்க்காத. நான் க்ளீன் போல்டு. ஆனாலும் நீயும் மனசில் ஆசை வச்சுக்கிட்ட என்னை ஏமாத்தின இல்லை. என்ன சொல்கிறீங்க? அடிக்கல்லி, நேற்று நான் வேணும்னு தானே உன் மேலே கையை போட்டேன். அப்புறம் பார்த்தா அம்மனி கன்றுக்குட்டி கணக்காக என்கிட்ட ஒட்டிக்கிட்டேங்க. உங்கள் மனசு மாறலைன்னு புரிஞ்சுது. கிடைச்ச சின்ன சந்தோஷத்தையும் விட மனசில்லை. அதுதான் என்று முகம் சிவக்க சொன்னவளை ரசனையுடன் பார்த்தவன் சுபத்ராவிற்கு ஃபோன் செய்து நடந்ததை எடுத்து கூறினான். ஜோதியிடம் 2 வார்த்தைகள் பேசிவிட்டு சுபத்ரா ஃபோனை வைத்ததுமே இருவரின் செல்களையும் சுவிட்ச் ஆஃப் செய்தான். நண்பா, இது நமக்கான நேரம் ஜோ. இந்த ஸ்கூல் மேட்டரில் ஒரு டென்ஷன் இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணணும்ல என்று இதழ்களில் மென்மையாக முத்தமிட திரும்பி சிரிப்புடன், எங்கேடா இன்னும் பேச்சை காணமேன்னு பார்த்தேன் என்றவளை, இந்த பேச்சு ஓயாது ஜோ என்றவன் அவளை மேலே பேச விடவில்லை. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரமணி தமிழ்.